அன்பிற்கினியவர்களே, சாலிகான பெண் என்று ஒரு தலைப்பு தந்திருக்கிறாங்க. இந்த தலைப்பை பொறுத்த மட்டும் இது ஒரு பரந்த ஒரு தலைப்பு. அசர் மூலம் அவங்க சொன்னாங்க, சாலிகான பெண் உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிக ஒரு ஆண்மகனுக்கிற சொல்றாங்க. உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிற பரிசுகள் பட்டியல் போடுறான். அல்லாஹ் நிறைய கொடுப்பான். அந்த எல்லா பட்டியலையும் முதல் இடத்துக்கு அல்லாஹ் எதை கொண்டு வருகிறான் என்றால் சாலிகான் மனைவி என்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் கொடுக்கிற பரிசுகளிலே மிக சிறப்பான பரிசு ஒரு ஆண்மகனுக்கு ஒரு பெண் மகள், அதாவது திருமணம் நேரம் சாலிகான ஒரு மனைவி என்கிறாங்க. இந்த உலகத்தில் அதை விட சிறப்பான ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்பமாக சொல்லவில்லை. அதனால அன்பிற்கினியவர்களே, இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி, ஏனால் எனக்கு குடும்பம் மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி குடும்பம் எல்லாத்தையும் சேர்த்து இன்றைக்கு சாலிகான பெண்கள் என்று சொல்கிற நேரத்தில் அவர்கள் என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நான் கேட்டேன். தலைப்பு மூடாக இது ஒரு பரந்த தலைப்பு, பல நாட்கள் பேச வேண்டிய ஒரு தலைப்பு. இது எல்லாத்தையும் உள்ளடக்கு. பொதுவாக சோறு என்று சொன்னால் பிரியாணியும் பேசலாம், ஃப்ரைட் ரைஸும் பேசலாம், பழைய சோறும் பேசலாம், தண்ணி சோறும் பேசலாம், வெங்காயம் போட்டு எப்படி நிறைய சொல்லலாம். அது மாதிரி சாலிகான பெண் என்றால் எந்த கோணத்தில் சாலிகான பெண், அந்த நேரத்தில் தீமைகளை வைத்து பிள்ளைகள் வளர்ப்பை சம்பந்தமாக, கணவன் மனைவியோடு நடக்கிறது சம்பந்தமாக, தன்னுடைய ஹிஜாபை பேணிக் கொள்வது சம்பந்தமாக, இது எல்லாத்திலையும் சாலிகான பெண் அப்படின்னா ஒரு மிக்சர். சாலிகான பெண் என்பது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எதெல்லாம் நாடுகிறானோ இந்த குறுகிய நேரத்துக்குள் உங்களுக்கு மத்தியில் சில அடிப்படைகளை புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். அன்பிற்கினியவர்களே, முதலாவது அடிப்படை, அதாவது ஒரு பெண்ணை பொறுத்தளவுல ஒரு பெண் என்ன நினைக்கணும் என்று கேட்டீங்கன்னா, சாலிகான பெண் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்து நிசாவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சாலிகான, கானிதாத், ஃபசாலிஹாத் அல்லாஹ் போறான். பெண்களுக்குரிய பேர்களை அல்லாஹ் போறான். சாலிகான பெண்கள், கானித்தான பெண்கள், பொறுமையான பெண்கள், இப்படி ஒவ்வொரு பட்டியல் இருக்குது. பொதுவாக மூமின்கள் எடுத்துக்கொண்ட மூமின்களுக்கு அல்லாஹ் கிரேடிங் கொடுப்பான். எப்படி கிரேடிங் கொடுப்பான்? முத்தகீன்கள், முஹ்சின்கள், அல்லாஹ் ஷாபிரீன்கள், பொறுமையாளிகள், தானே? இந்த மாதிரி அல்லாஹ் ஒவ்வொரு லெவல்ல வச்சிருப்பான். ஜிஹாதில் கலந்து கொண்டவர்கள் அவர்களுக்கு ஒரு கிரேடிங் இருக்குது. சாலிகானவர்களோட இப்ராஹிம் நபி பத்தி எல்லாம் என்ன சொல்றான்? மறுமை நாள்ல இப்ராஹிம் நீங்க சாலிகானவர்களோட இருப்பீங்க. அவ இப்ராஹிம் நபி சொர்க்கத்துல யாரோட இருப்பாங்க? சாலிகானவர்களோட இருப்பாங்க. அது சுகதாக்களோடு இருப்பாங்க. சில பேர் அவங்க ஷஹீதாக்கப்பட்டவர்களோட, சுகதாக்களோட சொர்க்கத்தில் சில மனிதர்கள் இருப்பாங்க. இப்படி அல்லாஹ் ஒவ்வொன்றிலையும் கிரேடிங் வைத்திருக்கிறாங்க. இப்போ 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, ஓஏஎல், அட்வான்ஸ் லெவல், பல்கலைக்கழகம், இப்படி கிரேடிங் வச்ச மாதிரி இஸ்லாத்துல என்ன இருக்குது? அல்லாஹ் கிரேட் வச்சிருக்கிறான். இந்த கிரேட் அதே மாதிரி பெண்களை பொறுத்தளவுல பெண்களுக்கும் அதே கிரேடிங் இருக்குது. முத்தகீன்களான பெண்கள் இருக்கிறாங்க, சாலிகான பெண்கள் இருக்கிறாங்க. ஸோ சாலிகான பெண் என்று வந்தால் அவர்கள் அமலு சாலிஹா, சாலிகான அமல்களில் ஈடுபடுகிற பெண்கள். அமல் என்ற செயல்கள், அதாவது நல்ல செயல்களில் ஈடுபடுற பெண்கள், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் விதமாக செயல்களில் ஈடுபடுற பெண்கள். கொஞ்சம் கவனமா பாருங்க. முதல் அம்சம், ஒரு சாலிகான பெண் பிள்ளையை நாங்கள் இப்போ திடீரென்று உண்டாக்கியல, சின்னத்தில் இருந்து அதை வளர்த்துட்டு வர்ற விதம் தான் ஒரு பெண் சாலிகான பெண்ணாக வருவான். நன்றாக உண்டு வச்சு செஞ்சு பாருங்க. நான் இடைக்கிட உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், வைக்கப்படாதீங்க, பேசுங்க. ஏன்னா நெஜம் எது என்பது அப்பதான் புரியலாம், அப்பதான் திருத்தி கொள்ளலாம் ஒரு விஷயத்தை. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இன்றைக்கு ஏமாத்தமா பகுதி, மாவனங்கள் பகுதி, இந்த பகுதிகளில் திருமணங்கள் நடக்குது, அமர்கலமாக எடுக்கிறாங்க, பெருசாலாம் எடுக்கிறாங்க. சரி, எத்தனை குடும்பத்தினர் வாழ்க்கையை தொடர்றாங்க? எத்தனை பேர் திருமண பந்தத்துக்கு வந்த பிறகு டிவோர்ஸ் பண்றாங்க? ஒரு கணக்கெடுப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயம், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த அளவு சகத்தொகை இருக்கல. திருமணம் நடந்துச்சு, வீதாசாரத்தை எடுத்துக்கொண்டா அன்றைக்கு திருமணம் முடிச்சு பிரிஞ்சவங்களுடைய வீதாசாரம், இன்றைக்கு திருமணம் முடித்து பிரியங்களுடைய வீதாசாரம், ரெண்டும் சமனா அல்ல இன்றைக்கு ரொம்ப கூட? என்ன நினைக்கிறீங்க உங்க ஊர்ல? உங்க பதில வச்சுதான் என் ஊரையே தொடரணும். இப்ப இன்றைக்கு கம்மி நடக்குதே இல்லை, அப்பதான் ரொம்ப கூட. அப்படியா? இன்றைக்கு தான் ரொம்ப கூட. சரி, நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இன்றைக்கு ரொம்ப கூட. இதுல ஏன் உங்க வாயில எடுக்கிறேன் தெரியுமா? இதான் உண்மை. எது உண்மை? எல்லா இடத்துலையும் போய் பார்த்தா 4 பேர் திருமணம் முடிச்சா 2 பேர் பிரிகிறாங்க. அவ்வளவுலாம் காதல் திருமணமா? அதான் இதான் நிறைய பேசுவாங்க. 4 பேர் திருமணம் முடிச்சிட்டாங்கன்னா 2 பேர் பிரிகிறாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், படித்தவனுக்கு ஒரு இடத்தில் நல்ல நடக்க தெரியுமா? படிக்காதவனுக்கு நடக்க தெரியுமா? படித்தவன் நல்ல நடப்பானா? டிசிப்ளினோட ஒழுங்கா நல்லா படிச்சவர். அவரு படிச்சவருக்கு ஒரு தன்மை இருக்கும். படிக்காதவன் என்ன பேசுறது, எது பேசுறது, எந்த சபையில் எப்படி பேசுறது தெரியாது. அப்படித்தானே? அதான் சமூகத்தில் ஏற்றுக்கொண்ட முறை. நான் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா,
இப்ப உள்ள பிள்ளைகள் நிறைய அறிவுள்ள பிள்ளைகளா? இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த பிள்ளைகள் பிறந்தவங்க, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தவங்க நிறைய அறிவுள்ளவங்களா? இப்ப உள்ள பிள்ளைகள் நல்ல விவரம் உள்ளதா? அப்ப உள்ளவங்க விவரம் உள்ளவங்களா? இப்ப சின்னத்திலே முத்தின்றீங்க, சின்னத்திலே நிறைய பேசுது, கலைக்குது, புரிஞ்சு எடுக்குது, உருளுது. அப்ப நான் கேட்கிறேன், அன்றைக்கு விட இன்றைய புள்ள படிச்சிருக்கு, நிறைய படிக்குது, பாடசாலைகள்ல போகுது. அப்ப படிச்சவங்களுக்குள்ள சண்டை வருமா, படிக்காதவங்களுக்குள்ள வருமா? படிச்சவங்களுக்கு வருமா, படிக்காதவங்களுக்கு வருமா? படிச்சவங்க வர்றது கம்மியாகும். அண்டர்ஸ்டாண்டிங். அவங்களும் படிச்சவங்க, இவங்களும் படிச்சவங்க. இவங்க டாக்டர், அவங்க பிரின்சிபல், நல்ல ஜோடி பொருத்தம். அவங்க டாக்டர், இவர் ஆட்டோ டிரைவர் இல்ல, 2 பேருக்கு நல்ல ஜோடி பொருத்தம் ஆகும். அப்படி எல்லாம் நினைச்சு நிறைய திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்க. ஆனா சேர்ந்து வாழ முடியலையே. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? உண்மையா பொய்யா? நான் பொய்யா இதுல இருந்து பேசிட்டு போக விருப்பம் இல்லை. அதனால உங்க மனசு ஏற்றுக்கொண்டா மட்டும். நான் சொல்றது உண்மைன்னு சொல்லுங்க, கை தூக்க பார்ப்போம். மத்தவங்க நினைக்கிறீங்க பொய்யு அப்படியா? சரி, எல்லாரும் தான் கை தூக்குறீங்க, மாஷா. இப்ப புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன், சாலிஹான பெண் இல்லை, இங்கதான் பிரச்சனை. சாலிஹான ஆணும் இல்லை. நல்லா விளங்கிக்கோங்க. அதாவது ஏன் இந்த பிரச்சனை கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு அடிப்படை முதல்ல நான் உங்க மனசுல போறேன், வல்லாஹி போறேன், கேட்டுக்கோங்க. இந்த பள்ளியை விட்டு போற நேரம் நீங்க இதை உணர்ந்துட்டு போனீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் அந்த உணர்வை தருகிறானோ அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிகிறான்னு அர்த்தம். அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் புரியணும். என்னன்னா, நாம இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பின்னாடி ஏன் இவ்வளவு டிவோர்ஸ், ஏன் இவ்வளவு வேண்டாம்? மனிதனுக்கு வாழ சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏக இறைவன் மட்டுமே வாழ சொல்லி தரணும். நான் சாப்பிடறதா இருந்தா அல்லாஹ் சொல்லி தரணும். நான் உட்காரதா இருந்தா என் ரப்பு சொல்லி தரணும். நான் நடக்கிறதா இருந்தா என் ரப்பு சொல்லி தரணும். நான் எச்சு துப்புறதா இருந்தா என் ரப்பு சொல்லி தரணும். முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. எல்லாத்துக்கும் என் ரப்பு எனக்கு சொல்லி தரணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் எல்லாத்தையும் சொல்லி தரணும். நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நம்ம தொழுகையிலே எடுப்பறோம், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறோம், சூரத்துல் ஃபாத்தியா ஓதுறோம். ஃபாத்தியாவுடைய விளக்கத்தை சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒரே ஒன்று கேட்கிறேன், சூரத்துல் ஃபாத்தியாவுடைய எங்கேயாவது சொர்க்கத்தை கேட்டீங்களா? எங்கேயாவது சூரத்துல் ஃபாத்தியாவுல, ஃபாத்தியான உம்முல் கிதாப், வேதத்தின் தாய், சுப்ஹானல்லாஹ், ஃபாத்தியாவை படித்தால் உங்களுக்கு புரியும். அல்லாஹ் எதையும் அதில் தவறுவன் எத்தையும் விடல். எத்தனை தடவை ஓதினாலும் திரும்ப திரும்ப மனதுக்குள் ஒரு புது விதமான ஒரு உணர்வை ஏற்படுகிற, புத்துணர்ச்சி தர்ற அற்புதமான ஒரு சூரத்துல் ஃபாத்தியா. நான் கேட்கிற சூரத்துல் ஃபாத்தியாவோட எங்கேயாவது சுவர்க்கத்தை கேட்டீங்களா? ஜன்னா எங்க டார்கெட் என்ன? சொர்க்கம். சொர்க்கத்தை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம். சூரத்துல் ஃபாத்தியாவோட எங்கேயாவது சுவர்க்கத்தை கேட்டீங்களா? கேட்கல. என்ன கேட்டீங்க தெரியுமா? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டியா அல்லாஹ். என்ன கேட்டோம்? சுவர்க்கத்தை தாயா அல்லான்னு கேட்கல. ஸ்கூல்ல உங்க பிள்ளை எக்ஸாமுக்கு போச்சு, டார்கெட் 1ஆம் புள்ள வர்றது, நல்லா பாஸ் ஆகுது, சரியா? எப்படி புள்ள துவா கேட்கணும்? யா அல்லாஹ் எக்ஸாம் பாஸ் ஆக்கிறியா அல்லாஹ் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? 1ஆம் புள்ள ஆக்கிறியா அல்லாஹ். நம்ம புள்ளை என்ன கேட்க தெரியுமா? யா அல்லாஹ் வினாக்களை எல்லாம் இலகுவாக்கிறியா அல்லாஹ். எப்படிப்பட்ட வினா வரும்னு தெரியாது யா அல்லாஹ், அது எனக்கு தயாராக்கியா அல்லாஹ். எக்ஸாம்ல எழுதக்கூடியத புள்ள கேட்குது, முடிவை கேட்டா யா அல்லாஹ் என்ன 1ஆம் புள்ள ஆக்கிரு. அப்ப எக்ஸாம் ஈஸியா இருக்குமா இல்லையா? என்ன பாஸ் பண்ணிரு. புள்ள கேட்குது எக்ஸாம் உங்களுக்கு போற நேரம் டென்ஷன் குறைச்சிரியா அல்லாஹ், கேள்விகளுக்கு ஆன்சர் கேள்விகள் லேசாக்கிறியா அல்லாஹ். எக்ஸாமுக்குள்ள நடக்கிறவன்ட போறத கேட்குது, அப்படித்தானே? இதே மாதிரி நாங்க என்ன கேட்கறாங்க? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் முஸ்தகீம்னா நேரான பாதை, சொர்க்கத்துக்குரிய பாதை. யா அல்லாஹ் அந்த பாதையை காட்டியா அல்லாஹ். ஒட்டுமொத்த உலகம் இருட்டியா அல்லாஹ், அசர் தொழுகிற எனக்கு மகரிப் வரைக்கும் வாழ தெரியாது யா அல்லாஹ். என் ரப்பே என் கல்வை ஒளிமயமாக்கி நான் எப்படி எட்டை எடுத்து வைக்கணும் சொல்லித்தாயா அல்லாஹ். எனக்கு தெரியாது யா அல்லாஹ், நான் ஜும்மா தொழுதேன் யா அல்லாஹ், அசர் வரைக்கும் வாழ தெரியாது யா அல்லாஹ். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எனக்கு பாதையை காட்டியா அல்லாஹ், எனக்கு சொல்லித்தாயா அல்லாஹ். வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன், நீ அறிந்தவன் நான் அறியாதவன் யா அல்லாஹ். இத கன்க்ளூஷன். ஒரு முஸ்லிமுடைய முடிவு என்ன? நீ அறிந்தவன் நான் அறியாதவன். இதுதான் ஒரு முஸ்லிம் சொல்லக்கூடிய விஷயம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதர்கள் ஃபேமிலி சைக்காலஜி என்ன அமெரிக்காவில் எக்கச்சக்கமாக பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு நடத்துவாங்க. அவருடைய முடிவு என்ன? டிகிரி முடிச்சு PhD வரைக்கும், டாக்டரேட், அவங்க PhD வரைக்கும் படிச்சு கொடுப்பாங்க. ஃபேமிலி சைக்காலஜி படிச்சுட்டு வந்து குடும்பம் நடத்த தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? குடும்பத்துல பேசிக் அடிப்படையே தெரியாது. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க ஊர்ல ஒரு புள்ள ஓயல் எழுதுது, ஓயல் எழுதினா சாதாரணமா 1ஆம் ஆண்டுக்கு எல்லாரும் சேர்ப்பாங்க, நிறைய கற்பனை கோட்டைகளோடு சேர்ப்பாங்க. இந்த புள்ளை இப்படி வந்து அப்படி வந்து இப்படி வந்து, பெரும்பாலும் 99 உமாமார்கள் நினைக்கிறது என் புள்ள டாக்டர், கடைசியில கண்டக்டர் ஆக மாட்டாரு. ஒரு
எல்லாரும் அதே ஆசையோட சேர்ப்பீங்க. 11 ஆண்டுகளுக்கு பிறகு சில குழந்தைகள் இருந்துரும், சில குழந்தைகள் மேற்படிப்பை தொடரும், அதோட அட்வான்ஸ் லெவலுக்கு போகுது. அட்வான்ஸ் லெவல் குழந்தை படிக்கிற நேரம் எல்லாரும் அட்வான்ஸ் லெவல் படிக்க மாட்டாங்க. அதுல இருந்து வடிச்சு எடுத்த ஒரு கூட்டம் அட்வான்ஸ் லெவல் படிப்பாங்க. அட்வான்ஸ் லெவல்ல இருந்து பல்கலைக்கழக தெரிவு, எல்லாரும் பல்கலைக்கழக தெரிவு பண்ண மாட்டாங்க. இவ்வளவு பெரிய கூட்டம் படிச்சா இவ்வளவு கொஞ்சம் கூட்டம் பல்கலைக்கழகம் போவாங்க. அவங்க யாரு? வகுப்பறைகளை தேடி பார்த்தா 1ஆம் புள்ள, 2ஆம் புள்ள, 3ஆம் புள்ள இதுக்குள்ள வந்தவங்களா இருப்பாங்க. ஒவ்வொரு கிராமத்தில இருந்து குக்கிராமத்தில இருந்து வந்த படித்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்படுறாங்க. அதுதான் பல்கலைக்கழகம். ஊர்ல இருந்து ஒன்று சேர்க்கப்படுகிற இடம் பாடசாலை. பாடசாலைகள் இருந்து பெரிய பாடசாலையை நோக்கி அந்த வளையத்தில் உள்ளவங்க எல்லாம் போய் சேருவாங்க. அதுல இருந்து அந்த பெரிய அந்த ஏரியாவில் உள்ள எல்லாருமே போய் சேரக்கூடிய இடம் பல்கலைக்கழகம். இவங்க யாரு? அவங்கதான் வகுப்புல ரொம்ப அமைதியா உட்கார்ந்தவங்க, ரொம்ப பண்பா நடந்தவங்க, அடக்கமா இருந்தவங்க. டீச்சர் உண்மைன்னு சொன்னா என்ன மேடம் என்ன செய்யணும்னு கேட்கிறவங்க. பல்கலைக்கழகம் போன உடனே தெரியும் முக்காடு போட்டு தான் பல்கலைக்கழகத்துக்குள்ள போகணும். யாரு படிச்சு 1ஆம் புள்ள, 2ஆம் புள்ள, 3ஆம் புள்ள வந்தாங்களோ அவங்கதான் பல்கலைக்கழக தெரிவுக்கு போவாங்க. அங்க போனா பங்குக்கு மேல ஒரு ஜோடி, மரத்துக்கு இடையில ஒரு ஜோடி, இடைக்கு இடம் முக்காடு போட்டு போற ஜோடிகள். நான் கேட்கிறேன், கிராமங்கள்ல இருந்து குக்கிராமங்கள்ல இருந்து படித்தவர்கள் புள்ள பெறுவதற்கு பல்கலைக்கழகம் போகல, அதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். அவங்க போனதை பல்கலைக்கழகம். ஒரு எங்க வீட்டுல நான் ஒரு மாணிக்கத்தை வச்சுட்டு வந்தேன். ஒரு புரிஞ்சு கொண்டதுக்கு சில பேஸ்மெண்ட் உங்களுக்கு போறேன். ஒரு மாணிக்கத்தை வச்சுட்டு வந்தேன். எங்க வீட்டுல வைஃப் கால் பண்ணி சொல்லுவேன், 10 மில்லியன் 1 கோடி ஆகுது, கவனமா அல்மாரி பக்கத்துலயே இல்லைங்க, அங்க போயிடாதீங்க, வீட கூட்டிட்டு போயிடாதீங்க. ஏன்? அது மாணிக்க கல்லு அதானே. அவ்வளவு அக்கறையோட சொல்லுவோம். அவங்களுக்கு கவனமா நிற்பாங்க. சாதாரணமா கற்கல் மாதிரி அங்க போட்டு வைக்க மாட்டாங்க. அல்மாரிக்குள்ள கல்லல் அச்சில மாணிக்க கல்ல போட்டு வச்சிருப்பாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு பெண்ணை பொறுத்தளவுல எனக்கு என் குழந்தைகள் எவ்வளவு பெருமதின்னு கேட்டா எவ்வளவு சொல்லுவானா? என் பிள்ளைகள் எனக்கு எவ்வளவு பெருமதி நீங்க கேட்கறீங்க. ஒரு 10 கோடி தரம் பிள்ளைய கண்ணு முன்னாடி கொண்டு போய் அருப்பாரத்தை வாங்கிட்டு எனக்கு கொடுப்பீங்களா? 10 கோடி தூ உன் 10 கோடி நீ வச்சுக்கோ அப்படின்னு. 10 கோடி பிள்ளையோட ஒப்பிட்ட சின்னதா போயிடும். 100 கோடி என் பிள்ளை எத்தனைக்கு நான் தர மாட்டேன். என் பிள்ளை எனக்கு அவ்வளவு பெருமதி. என் புள்ள வந்த இடம், என் மனைவியின் கருவறை, அது எவ்வளவு பெருமதியா இருக்கணும். அது எனக்கு அவங்களுக்கு எவ்வளவு பெருமதியா இருக்கணும். ஒரு பெண்ணை தாய் என்ற அந்தஸ்து கொண்டு வந்தது கருவறை. அதுக்கு விலையே இல்லாத உயிர். ஒரு யுவதியின் உயிரை அவருடைய கருவறை என்று சொல்லலாம், கற்பாறை. சாதாரணமா நான் கேட்கிறேன், படித்தவர்கள் இஸ்லாம் என்ன சொல்லுது? நீங்க சைன் வைக்காம நம்பாதீங்க. திருமணத்துக்கு நீங்க போய் உட்காராதீங்க. ஆம்பளை இன்னொரு ஆம்பளையோட தான் பேசணும். உங்களை நிறைய ஏமாத்துவான், உங்களை நடுசந்தில விட்டுட்டு போயிருவான். நீங்க சின்ன சின்ன பிள்ளைகளோட அனாதைகளாக உங்க குழந்தைகளை அனாதையாக்க நீங்க பார்க்கணும். அதான் நிஜம். இந்த நாட்டுல பிள்ளைகளுக்கு பேர் வச்சிருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணவங்க கை தூக்க பார்ப்போம். பிள்ளைகளுக்கு பேர் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களே, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணினவங்க கை தூக்க பார்ப்போம். எத்தனை பேர் கை தூக்க ஃபில் பண்ணி இல்லையா? ஹஸ்பண்ட் மார்க்கு தான் ஃபில் பண்ணிருக்கீங்களோ? நீங்க இல்லையா? வாசிச்சது இல்லையா? அந்த ஃபார்ம்ல வலது பக்கத்துல ஒன்று இருக்கு தெரியுமா? திருமணத்துக்கு முன்னாடி கிடைத்த பிள்ளையா, திருமணத்துக்கு பின்னாடி கிடைத்த பிள்ளையா? வல்லாஹ் இலங்கை ஃபார்ம் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்க பிள்ளையோட பேர் வைப்பீங்களே, என்ன பேர்? அப்துல்லான்னு பேர் வைப்பீங்களே, அதுல வருமோ குழந்தை திருமணத்துக்கு முன்னாடி கிடைத்த பிள்ளையா பின்னாடி கிடைச்சா? முன்னாடி கிடைச்சாலும் ரெஜிஸ்டர் பண்றோம், பின்னாடி கிடைச்சாலும் ரெஜிஸ்டர் பண்றோம். இந்த நாட்டு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமைக்கு ஏன் தள்ளப்படுச்சு தெரியுமா? அவ்வளவு பேர் குழந்தைக்கு திருமணத்துக்கு முன்னாடி கிடைச்ச பிள்ளைகள். எங்கப்பா மேரேஜ் சர்டிபிகேட்? இல்ல, மேரேஜ் சர்டிபிகேட் கிடைக்க முன்னாடி குழந்தை கிடைச்சிட்டு. அதனால அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டுச்சு. திருமணத்துக்கு முன்னாடி வெக்கமா இல்ல, கூச்சமா இல்ல, அந்த வரியை போடுறதுக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுடைய தன்மையை காட்டுவது. ஏன் தன்மையை இது பண்ணல? இதுதான் நாட்டு நிலைமை. அதனால கேட்கிறேன், படிச்ச படிப்பை ஒரு பிள்ளைக்கு அந்த உணர்வு உண்டாக்குமா இருந்தா இஸ்லாம் என்ன சொல்லுது? திருமணத்துக்கு வாப்பாவும் மாப்பிள்ளை வைக்கணும். உங்களை ஏமாத்திடுவாங்கம்மா, நீங்க போகக்கூடாதுமா. படைத்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் உங்க தன்மை என்ன, நீங்க எப்படி நடக்கணும், உங்க நிலைமை என்ன, எல்லாத்தையும் படைத்தவனுக்கு தான் தெரியும். பெரியவர்களே நல்லா பாருங்க, பல்கலைக்கழகம் வரைக்கும் போனாங்க, ஆனா அவங்க கற்பனை இழந்துட்டாங்க. இதுக்கு மேல் என்ன வாழ்க்கை அவங்களுக்கு? ஒரு பெண்ணுக்குரிய ஆக பெரிய சொத்தை இழந்துட்டாங்க. வல்லாஹி சொல்றேன், அல்லாஹ் தானே சொல்றேன், ஆக பெரிய பல்கலைக்கழகங்கள் என்ன பட்ட படிப்பு முடித்தாலும் உங்க பிள்ளைய சாலிஹான பிள்ளையாக மாற்றவே இயலாது. எந்த பிள்ளையும் சாலிஹான பிள்ளையா மாத்தல. சாலிஹான பிள்ளைய படிப்பு மாத்துமா இருந்தா, படிப்பில் நான் மிக அக்கறை கொண்டவன், படிப்பில் நான் மிக அக்கறை கொண்டவன், படிக்கணும் என்று சமூகத்துக்கு சொல்றவன். ஆனால் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவர்களை மாத்துமா இருந்தால் பல்கலைக்கழகங்கள் இப்படி பெரிய விடுதிகளாக மாறியிருக்கிறது. இவ்வளவு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. தேம்பி தேம்பி சில யுவதிகள் வந்து அழுதார்கள், இதுவா பல்கலைக்கழகம், இதுக்காக நாங்கள் வந்தோம் என்று கேட்கிற அளவுக்கு மோசமா இருந்துச்சு. எங்க போச்சு ஒழுக்கம்? தன்னுடைய சுய, அதாவது ஒரு பெண்ணுக்கு
ஒரு மாணிக்கத்தை வச்ச பெண் எப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு யாரும் என்ன மீட் பண்ணக்கூடாது, என் கையில மாணிக்க யாரும் பறிச்செடுத்து போக கூடாது, அந்த கற்பரை அப்படி பாதுகாக்கிற ஒரு பெண் எங்க எங்க? உங்க ஊர்களில் எந்த குடும்பத்தில் எந்த வீட்டில் இஸ்லாம் நுழைந்ததோ அந்த வீட்டில் அந்த மாணிக்கங்களை எல்லாம் பார்க்கலாம். அதை தாண்டி நீங்கள் மாணிக்கங்களை பார்க்க மாட்டீங்க. கருக்கல்லை விட மோசமாக அந்த பெண்கள் நடத்தப்படுவாங்க. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாலியான பெண்ணாவதுக்கு எனக்கு உங்களுக்கு வழி சொல்லி தர இயலாது, பல்கலைக்கழகத்து பேராசிரியருக்கு சொல்லி தர இயலாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டுமே சொல்லி தரணும். பெண் என்றால் யார் என்று பெண்ணை படித்தவன் மட்டுமே சொல்லணும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு பெரிய டிவோர்ஸ், ஏன் இவ்வளவு பிரச்சனை, அதான் நான் ஆரம்பிச்சேன். அந்த அடிப்படை உங்களுக்கு சொல்லி காட்டேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தைகளுக்கு திருமணம் முடிச்சதுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷனோட குத்தல், டிவோர்ஸ் இன்ஜெக்ஷன், அந்த இன்ஜெக்ஷன் அடிச்சிங்கன்னா எல்லாரும் டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. சிம்பிள். வல்லாஹி சொல்றீங்க, தெரிந்தோ தெரியாமல் திரைப்படம் நாடகங்கள் நிறைய போடுறாங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன, ஒரு முதிய வயது ஒருத்தட்ட போய் கேட்டா என்ன குடும்ப கதை தானே, கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கிற நேரம் தான் டிவியை பார்த்துட்டு. இப்ப சொல்ற கேளுங்க, உங்க புள்ள டிவோர்ஸ் ஆகணுமா இருந்தா, நட்டு சந்தியில நிக்கணுமா இருந்தா, அவ கேவலப்படணுமா இருந்தா, தயவு செய்து நீங்க இங்கிலிருந்து தொடர் நாடகங்களை பார்க்க ஆரம்பிக்கும். இப்ப நான் சைக்காலஜி பேசுறேன் உங்களோட, நான் நிரூபிப்பேன், சும்மா பேசல, நிரூபிக்கிறேன். சைக்காலஜிக்கலி சாதாரணமா எதை நீங்க தொடர்ந்து பார்க்குறீங்களோ அதுக்கு சஜஷன்ஸ் சொல்லுவோம். திரும்ப 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 நாம் பார்க்கக்கூடியது எங்களை அறியாமலே ஆள் மனது மேல் மனதுன்னு இருக்குது. இந்த ஆள் மனதும் மேல் மனதும் 21 நாள்ல ஒரே விஷயங்கள் உள்ள போனா இங்க மேலே கீழே இருந்து மேலேக்கு பம்ப் பண்ணும். சரி, அவ்வளவு தூரம் வேணாம் உங்களுக்கு புரிஞ்சு கொடுத்துட்டு நான் சொல்றேன். நாடகங்கள்ல என்ன நடக்குது, திருக்குர்ஆன் ஒரு கொள்கையை சொல்லுது பெண்களுக்கு, அர்ரிஜாலும் கவ்வாமூன அலன் நிசா. இதுதான் அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகத்துக்கு தெரியாத பாடம். ஃபேமிலி சைக்காலஜி நடத்தின அமெரிக்காவுக்கு, ஐரோப்பாவுக்கு, அங்க ஹியூமன் ரைட்ஸ் பேசுவாங்க. என்ன ரைட்ஸ் தெரியுமா ஹியூமன் ரைட்ஸ் அவங்களுக்கு? ஆணான் திருமணம், பெண் பெண் திருமணம். ஏமாத்துக்களை நீங்க பார்க்க மாட்டீங்க. இல்ல, ஒளிஞ்சு மறைஞ்சு எங்கேயாவது இருப்பாங்க இலங்கையில, சட்டமா இல்ல. 2 ஆம்பளை தைரியமா போவாங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு, போடுவாங்க நாங்க 2 பேரும் தம்பதிகள், கணவன் மனைவி. என்ன ஒரு மிருகம் நினைக்காது, எங்க வீட்டு பக்கத்துல பூனைக்கு அது தெரியாது, சிங்கத்துக்கு தெரியாது, மனிதன் நீங்க 2 ஆம்பளை குடும்பம் நடத்த போறீங்களா? என்ன வெக்கமா இல்ல, அருவருப்பா இல்ல? ஒபாமா ஒரு தேர்தல் வச்சாரு, இப்ப டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கு முன்னாடி ஒபாமா ஆட்சியில் ஒரு தேர்தல் வச்சார். எல்லாரும் ஓ ஓ ஓ ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க நாட்டுல மனித உரிமை பேசுறீங்க, ஆணான் பெண் பெண் வாழ்வதற்கு சட்டமாக்குங்க. ஒபாமா தேர்தல் வச்சா more than 66%, 66% மேற்பட்ட அமெரிக்கர்கள் வாக்கு போட்டாங்க. ஆணான் திருமணத்தை பெண் பெண் திருமணத்தை சட்டமாக்குங்க. சுபஹானல்லாஹ். படிச்சவங்க வெக்கமா இல்லையா? ரோட்ல போனா நிறைய அமெரிக்கர்கள் தட்டி கேட்டா, யாருப்பா? நான் தான் மாப்பிள்ளை. ஆம்பளை சொல்றாரு, பக்கத்து இன்னொரு ஆம்பளை, இவர்தான் பொண்டாட்டி. பொண்டாட்டி ஆம்பளையோ? ஆமா, பார்த்திருப்பீங்க. நாய் பப்பி, பப்பி நாய் தான் மனைவி. நாய் ராத்திரிக்கு குறைச்சு சாடிச்சு கொண்டுரும். மங்கி அதை எடுத்து மோது கொள்றது என் பொண்டாட்டி. செலவு மரத்தை முடிச்சிருக்கிறோம், சைக்கோவே ஆயிட்டான். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை? கேட்கிறாங்க மைக்க பிடிச்சி, ஏன் நீங்க படிச்சவன்றீங்க, பட்டம் பெற்றவன்றீங்க, குடும்பம் நடத்த முடியல? மாப்பிள்ளை ஆம்பளை பேச, நான் ஒரு பெண்ணோட வாழ்ந்து பார்த்தேன், எனக்கு அவருக்கு மெச்சே ஆகாது. நான் 1 அவன் 2. ஏன் சைக்காலஜி வேற, அவங்க சைக்காலஜி வேற. சைக்காலஜி படி உண்மையா? வந்தாலும் உண்மை. ஆம்பளை ஒன்று சொன்னா அதுக்கு எதிர்மறையா தான் பொம்பளை பேசணும், அதுல பிழை இல்லை. சைக்காலஜி ஓகே. அப்புறம் என்ன சொன்னா தெரியுமா? இப்படி எதிர்மறையா போற நேரம் பிரச்சனை. என் ஃப்ரெண்டோட நான் பேசி பார்த்தேன், சின்னத்துல என் ஃப்ரெண்ட் என்னோட நல்லா இருப்பான், நான் சொல்றதெல்லாம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி நல்லா இருக்கிறோம். ஏன் நாங்க 2 பேரும் குடும்பம் நடத்த கூடாது? முடிவுக்கு வந்தோம், திருமணம் முடிச்சோம், நல்லா போகுது குடும்பம். மனைவி பெண்ணை போய் இப்ப கேட்கிறாங்க, 2 பெண்ணும் திருமணம் முடிச்சிருப்பாங்களா? இன்னொரு பெண்ணு. ஏமா? ஆம்பளைகளுடைய அதிகாரமும் ஆணவமும் அதெல்லாம் எங்களுக்கு சரியா வராது. அவங்களுக்கு கீழே உட்காந்து அவங்க போடுற பணத்தை எடுத்து நாங்க சாப்பிடணுமா? வெக்கமா இல்ல? 4 ரூல்ஸ் போடுறாங்க, 4 சட்டத்துக்கு அடிப்படையணும். அதெல்லாம் எங்களால முடியாது. எங்களுக்கு ஆன்மா இருக்குது, நாங்க கட்டுப்பட. நாங்க 2 பொம்பளை சேர்ந்தோம்னா சம்பாதிச்சு நாங்க குடும்பம் நடத்திருக்க மாட்டோம். இதான் அவங்க கொடுத்த பதில். அவங்க தாய் தகப்பன் நினைச்சிருந்தா இன்னைக்கு அவங்க இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க. நான் கேட்கிறேன், எவ்வளவு சின்ன பிள்ளைத்தனமா பேசுறாங்க பாருங்க. இன்னைக்கு 50-100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சைக்காலஜி இல்லையா? ஆம்பளை சொல்றதுக்கு எதிர்மறையா பொம்பளை சொல்ல மாட்டான், சொல்லுவா. இன்றைக்கு கூட நீங்க சாதாரணமா போன் எடுத்தா, திருமணத்துக்கு முன்னாடி தான் நிறைய பேர் ராத்திரி 2 மணிக்கும் சாப்பிட்டீங்களான்னு மெசேஜ் அனுப்புவோம். திருமணத்துக்கு முன்னாடி 2 பேரும் பேசி வச்சாச்சா, 2 மணிக்கு அனுப்புவோம், சாப்பிட்டீங்களா? 2 மணிக்கு பதறி எழுப்பி மெசேஜ் வந்து, நீங்க சாப்பிட்டீங்களா? சும்மா சரி கணவனை எழுப்பாட்டி 2 மணிக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்டா அடுத்த நாள் டிவோர்ஸ் நடந்துடும். ராத்திரிக்கு பேமாரி எழுப்பாட்டி சாப்பிட்டீங்களான்னு கேட்க 2 மணிக்கு. 2 மணிக்கு அவனுக்காவது ராத்திரி 2 மணிக்கு எழுப்பாட்டி சாப்பிட்டீங்களான்னு கேட்டா எவ்வளவு கோபம் வரும்? எவ்வளவு கோபம் வரும்? நான் கேட்கிறேன்,
திருமணத்துக்கு முன்னாடி ராத்திரி 2 மணிக்கு அனுப்பினா அது அமர்கலமா, அவங்க லவ் பண்றாங்க. சரி, இப்ப நம்மள்ட்ட கேட்கிற எங்க பிரச்சனை? அமெரிக்கர்களுக்கு ஏன் வாழ தெரியல? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா. தாய்மார்களே, ஒரே ஒரு சட்டத்தை போட்டு நீங்க காலுக்கு போட்டு கீழே மிதிச்சிங்கன்னு வைங்க, குர்ஆன்ல ஒண்டி நேரடியா அந்த முசீபத் உங்க வீட்டுல நீங்க வல்லாஹி பாப்பீங்க, வல்லாஹி பாப்பீங்க. இன்னைக்கு நான் சொல்றது உங்க மனசுல ஆழமா பதிய வைங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க ஜனாசாவை தூக்க முன்னாடி உங்க குடும்பத்துக்கு இந்த குர்ஆனை கொடுத்துட்டு போட்டீங்கன்னு வைங்க, சந்தோஷமா வாழுவாங்க. பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகளுக்கு முறியடிப்பாங்க. டிவோர்ஸ் பண்ணாலும் அவர்களுக்கு ஒத்து போகாது. டிவோர்ஸே நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன், அறுதியா நடக்கும், அறுதியா நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன சட்டம்? அர்ரிஜால் கவ்வாமூன அலன் நிசா. பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யார்? ஆண்கள். பெண்களை யார் நிர்வகிக்கணும்? ஆண்கள். இப்போ ஒரு சாலியான பெண் யார் தெரியுமா? நீங்க வளர்க்கிற சாலியான பெண் சின்னத்துல இருந்து மா ஆம்பளை தான் தலைவர். நீங்க அந்த வீட்டுல 2 ஆள், ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன். அமெரிக்கால என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆணும் பெண்ணும் சமன்ண்டாங்க. ஆணுக்கு எப்படி ஆண் மாதிரி இருக்குதோ பெண்ணுக்கு ஆண் மாதிரி கேட்டாங்க. நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? உங்க பாடசாலை இருக்குது, இந்த பள்ளிவாசல் இருக்குது, இதுல பள்ளிவாசல் ஒரு தலைவர் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். 2 தலைவர் இருந்தா என்ன ஆகும்? ஒரு ஆள் இந்த மிம்பர்ல சொல்ற நேரம் இன்னொரு நாள் மிம்பர்ல அடுத்த பக்கத்துல இருந்து பேசுவார். அந்த தலைவர் என்ன கூப்பிட்டாரு ஜும்மாக்கு, இந்த தலைவர் இவரை கூப்பிட்டுருப்பாரு. 2 மைக் கொடுக்கணும். இவர் ஒரு கூட்டத்துக்கு பேசணும், அவர் ஒரு கூட்டத்துக்கு பேசணும். கிட்டத்தட்ட அப்படி பேசி ஒரு பள்ளியில சண்டை பிடிச்சி ஹாஸ்பிட்டல்ல போய் நின்றாங்க. கேட்டு பாருங்க, உண்மையாவே 2 தலைவர், இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் பேச போய் ஏற ஊட்டி இவருக்கு அவராட்டி அவருக்கு வல்லாஹி ஸ்ரீலங்கா ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஃபித்னா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துல நடக்குது. அப்ப பள்ளிவாசலுக்கு ஒரு தலைவர் வேணும், அப்படிதானே? பாடசாலைக்கு பிரின்சிபல் வேணும். ஏன் பிரின்சிபல் வேணும்? பிரின்சிபல் இல்லைன்னு வைங்க, ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கு பாடசாலை 11 மணிக்கு முடிந்து விட்டது. யார்? ஒரு டீச்சர். மற்ற டீச்சர் என்ன, நீங்க நேத்து முதலாத்து வந்து இன்றைக்கு அறிவிக்கிறீங்களா? நான் இந்த ஊர்ல 10 வருஷமா சர்வீஸ், நான் இருக்கிறேங்க, எல்லாம் 12 மணிக்கு தான் போகணும் அப்படின்னு. இன்னொரு ஆள் இதை பார்த்துட்டு ஊர்லயே பிறந்து இந்த பாடசாலையில படிச்சு இதுலயே டீச்சர் ஆகி இதுலயே பென்ஷன் போறதுக்கு நினைச்சிருக்கிறேன்னா நான் 2 மணிக்கு தான் விடுறேன். ஏன் பேச்ச கேட்கறீங்களா? யார் பேச்ச கேட்கறீங்க? ஆளுக்கால் பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இந்த நாட்டுல 2 பிரதமர் இருந்தாங்க. யாரு பிரதமர் மண்டே பிக்க வேண்டி வந்துச்சு. இவர் தான் பிரதமரா அவர் தான் பிரதமரா? எங்களுக்கு இல்ல, ராணுவத்துக்கு. இவன் சொல்றது கட்டுப்படுறதா, இந்த சொல்றது கட்டுப்படுறதா? அவர் ஒரு பிரதமர், அவர் வீட்டுல கரண்டே இல்லாம ஆக்கிட்டான். மத்த பிரதமர் ஆனா அவர் பிரதமர். இவன் சொல்ல இல்ல இல்ல நான் தான் பிரதமர் தான். பார்த்த இவன் தானே பிரதமர், கரண்ட் இல்லாம தான் இருந்திருக்கான் பிரதமர். எல்லாத்துக்கும் ஏற்பட்டான். யாருப்பா பிரதமர்? 2 பிரதமர் வந்து எவ்வளவு பிரச்சனை. நான் கேட்கிறேன், பள்ளிக்கு ஒரு தலைவர் வேணுமா? நாட்டுக்கு ஒரு தலைவர் வேணுமா? ஊருக்கு ஒரு தலைவர் வேணுமா? ஸ்கூலுக்கு ஒரு தலைவர் வேணுமா? வீட்டுக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என்ன, நான் சிங்கப்பூர் போன என் பொண்டாட்டி மலேசியா போயிருவோம், தலைவர் இல்லாட்டி நமது இல்லை. இதை நடக்குது, இதை நடக்குது ஐரோப்பால. உங்கள்கிட்ட கேட்க நீங்க மிஸ்டர் ஹியூமன் ரைட்ஸ் மேல கையை வச்சுங்க, போலீஸ் வந்து நிற்கும். மாப்பிள்ள பாக்குறேன், உன் மேல கை வச்சு எதுக்கு நான் போலீஸ் நிற்க? எந்த ஊருக்காவது போ, நான் எங்கேயாவது போறேன். அவர் 4 பொம்பளையோட இவர் 5 ஆம்பளையோட போறாங்க. இதான் நிஜம். ஏன் தலைமைத்துவம் என்று இல்லாவிட்டால் உங்க பாடசாலையில போய் சீரழிந்து சின்ன பின்னமாய் எவ்வளவு தேவையான டீச்சர் தான். யாரு தலைவர்? இந்த உம்மத்துக்கு ஒரு தலைமைத்துவம் வேணும். ரசூலுல்லாஹ் தலைவர், பள்ளிக்கு ஒரு தலைவர் வேணும். வீட்டுடைய தலைமைத்துவத்தை எடுத்தே போட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? பெண்ணுக்கு ஆண்மா இல்லையா? முஸ்லிம்களை பார்த்து கேட்கறாங்க, பொம்பளை என்ன உங்களுக்கு புள்ள கிடைக்கிற மெஷினான்னு கேட்கறாங்க. புள்ள கடை புள்ள பெத்தா நீங்க பெண்களை வந்து புள்ள கிடைக்கிற மெஷினை தான் பாப்பீங்களான்னு கேட்பாங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த மெஷின் தானே தாய் என்ற அந்தஸ்தை வருது. நீங்க நிஜமா பேசுங்க. எத்தனையோ பேர்கள் என்னைய கூப்பிடுவாங்க, உங்களை கூப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு போன ஒரு பேர்ல, பள்ளிக்கு போன ஒரு பேர்ல. ஆனா நிஜமா என் கல்வி குளிர்ந்த பேர் என் புள்ள ஓடி வந்து அப்படின்னு சொல்ற நேரம், அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு பாருங்க. உங்களுக்கு உண்மையை கூப்பிடுற நேரம், உங்களை உம்மாண்டு உணர்வை கூப்பிடுற நேரம், உலகத்தில் உங்களை ஜனாதிபதி என்று கூப்பிடணும், இந்த உம்மாண்டு வருது பாருங்க, அந்த உணர்வு வேற எதனையும் கிடைக்காது. என்ன பத்தி நான் பர்சனலா சொல்றேன், உங்களுக்கு எப்படின்னு தெரியல. எனக்கு நிஜமா அந்த உணர்வு 1000 இடங்களில் 1000 மாதிரி கூப்பிடலாம். என் மன உணர்வோட என்ன பார்த்து பாப்பான்னு கூப்பிடுற நேரம், என்ன இருந்தாலும் என்ன வாங்கி கொடுக்கணும்னு தோணும், என்ன வேணும்னு தோணும். நான் எதுக்கு சொல்றேன்? அது அல்லாஹ் வச்சது. உங்களுக்கு மெஷின் என்று சொன்ன என்ன, தாய் என்பது மிக பெரும் அந்தஸ்து இந்த துனியாவில். இந்த துனியாவில் ஆகப்பெரிய அந்தஸ்து அல்லாஹ் ஒரு யுவதியை கொண்டு வந்து தாய் என்று வைக்கிறான். இதுக்கு அவங்க வச்ச பேர் என்ன? மெஷின். புள்ள கிடைக்கிற மெஷின். ஏறத்தாலும் உங்களை என்ன ஆக்கணும்னு தெரியுமா? உங்களைய புள்ள கிடைக்காதவர்களாக மாத்தணும். ஆம்பளை மாதிரி நடங்கன்னு ஆக்கணும். இது அவங்களோட படிப்பு, சைக்காலஜி. நான் என்ன சொல்ல வரேன், பெண் என்பவள் எப்படி நடக்கணும்? ஃபர்ஸ்ட் அவங்க விட்ட ஒரே ஒரு பிள்ளை. இந்த துனியா இன்றைக்கு அனுபவிக்கிற ஒவ்வொரு முஸ்லிம் வீடுகளும் இந்தியாவுடைய திரைப்படங்கள் நாடகங்கள்லாம் சூசகமா கொடுத்தது என்ன தெரியுமா? ஆம்பளை பொம்பளை. என்ன மரியாதை?
ஆணுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? இப்படி பேசுங்க. ஏன் நாங்களும் படம் பார்த்தார்கள் தானே. நான் சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் படம் பார்த்திருக்கிறேன். நினைச்சா நான் பார்த்த கடைசி படம் குஷி. அப்படி ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? அல்லாஹ் பாதுகாத்துட்டான். அல்லாஹ் பாதுகாத்து பொய் சொல்வதற்கு எதுவும் இல்லை. ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஹிதாயத்தில் நாங்கள் சீரழிஞ்சு சின்ன பின்னமாக இருப்போம். குர்ஆன் ஓதி கொடுப்போம், படம் பார்த்துக்கணும். வல்லாஹி அப்படி நடந்துச்சு. அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில் ஒரு காலம் இருந்தோம். நினைச்சா ஆனா நல்லா ஓதி கொடுக்குறான்னு வருவாங்க கிரௌட். ஆனா நாங்க தைரியமா பிழைச்சிட தைரியம் தான். நினைச்சா ஒளிச்சு மறைச்சு இல்லை. ஆனால் உணர்கிறோம், துடிக்கிறோம், அழுகிறோம். அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை தருகிறார். அல்லாஹ் இந்த ஷைத்தானியத்தை நம்மளுக்கு சொல்ற கொஞ்சம் கேளுங்க. ஆண் பெண் சமத்துவத்தை கொடுப்பாங்க. ஒரு ஆணோட எப்படி பேசணும், என்ன கண்ணியம் ஒன்னும் தெரியாது. நாங்கெல்லாம் ஈக்குவல் இல்லம்மா. ராஜா ராஜா மாதிரி பார்க்கப்பட்டா ஆட்டோமேட்டிக்கா ராஜா பொண்டாட்டி எப்படி பார்க்கப்படுவான்? யாருமா? யாரு? ராஜா மனைவி, ராஜாட மனைவி ராஜாவை ராஜா மாதிரி கவனிச்சா அவ யாரு? ராணி. ராஜாவை பிச்சைக்கார மாதிரி பார்த்தா அவ பிச்சைக்காரியை விட மோசமா நடத்தப்படும். பிரச்சனை கேட்டா ஆணுக்கு பெண்ணுக்கு சேர்ந்து போற இடம் சுப்பைகோன்னு ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் இருக்குது. ஆம்பளைக்கு ஆம்பளையோட ஆண்மையில கை வச்சா எந்த ஆம்பளையும் பொறுக்க மாட்டான். அது சுப்பைகோ லெவல் ஆண்கள். எல்லாருக்கும் அது இருக்குது. பேசுறேன் உட்பட கேட்கிற எல்லாருக்கும், எல்லா ஆண்களுக்கும் இருக்கு. என்ன ஆச்சு தெரியுமா? இந்த அமெரிக்கர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்க? சமன் சமன் உடனே ஆம்பளை கேட்டு சிங்கத்துக்கு இருக்குது, சிங்கத்துக்கு இருக்குது, பூனையில ஆண் பூனைக்கு இருக்குது. எல்லா ஆணினத்துக்கும் அது இருக்குது. அந்த சுப்பைகோன் செக்ஷன். அது என்ன? ஆண்மையில ஒரு பெண் கை வைக்க கூடாது அப்படின்னு என்ன? ஒரு ஆம்பளை இப்ப சாதாரணமா ஒரு ஆள் வெஹிக்கிள் ஓட்டிட்டு வரான்னு வைங்களேன். நீங்க ரெடியா நிக்கிறீங்க, ஹஸ்பண்டுக்கு கால் பண்றீங்க, எங்க பச் போயிட்டு என்டார். நீங்க என்ன பதில் கொடுக்கணும்? அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் வேசாக்கும், அல்லாஹ் நாடினது அப்படித்தான் போல, சரி லேட்டாக பரவாயில்ல. அவன் கல்வி அதை எதிர்பார்க்க. நீங்க சொன்னீங்க, நீங்க நீங்க எப்ப ஓட்டினாலும் எங்கேயாவது முள்ள போட்டு ரோடே உடஞ்சிருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே நீங்க அவரை திட்டல, அவர் ஆண்மையில கை வச்சீங்க. ஒரு ஆம்பளைக்கு அவன் செய்யற வேலைய அந்த திட்டுதல் கிடைச்சிச்சுண்டா சாதாரணமா ராணி எப்பயும் ராஜாவை திட்டினா ராணி விட்டுட்டு ராஜா ஓடிடும். சோ ராணியோட பவர் என்னன்னு ராணி புரிஞ்சிருந்தா அமெரிக்காவில் சொல்லுவாங்க, நாங்க எப்படி கட்டுப்படுறது மாப்பிளைக்கு? எங்களுக்கு ஆண்மை இல்லையா? அப்பயே நீங்க ஜனாதிபதி கட்டுப்படுறீங்க, அப்பயே நீங்க போலீஸ் ஸ்டேஷன் கட்டுப்படுறீங்க, நீங்க ஊர் தலைமை கட்டுப்படுறீங்க, வீட்டு தலைமைக்கு மட்டும் உங்களுக்கு கட்டுப்படாது, எல்லாத்தையும் கட்டுப்படுவீங்களா? அது உங்களை உருப்படியாக்குறது வீட்டு தலைமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கடமைக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். நீங்க அப்படி தொணன்னு சொன்னா உங்க ஹஸ்பண்ட் வராரு, ஃபேன் வேலை செய்யல, கையை வச்சு ஃபேனை செய்ய பாக்குறாரு, கொஞ்சம் செய்யாம இருக்கிறீங்களா? உள்ள வேலையை டபுள் ஆக்கி வச்சிருக்காங்க. நீங்க ஹஸ்பண்டுக்கு திட்டல, ஹஸ்பண்ட் ஆன்மாக்கு கை வச்சு ஒரு டிவோர்ஸ் கேஸ் கிட்டத்தில். என்ன டிவோர்ஸ் கேஸ்? காலியாரே அப்செட் ஆயிட்டாரு. ஏன் டிவோர்ஸ் பண்றா? மாப்பிளைக்கு சைக்கோவான்னு நினைச்சாரு. டிவோர்ஸ் அவர் ஏறி சொல்றாரு, எதுக்கு டிவோர்ஸ் பண்ற தெரியுமா? இவன் வீட்டுக்கு நான் வந்தா என் சாப்பாடை வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன். அதான் காலியார் துடிச்சிட்டாரு. சாப்பாடையாவது வச்சாரு, நான் கூட வைக்கிறது இல்லை போல, சாப்பாடையாவது வச்சாரு, சாப்பிடுங்கன்னு மட்டும் தானே சொல்லல. அவ பாட்டுக்கு டிவில நிக்கிறா, சாப்பிடுங்கன்னு சொல்றாங்கல்ல. இதுக்கெல்லாமா டிவோர்ஸ்? அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், எனக்கு நடந்ததை நீங்கள் கேள்விப்பட்டால் அவ்வளவு ஆன்ம உள்ளார், தன்மான ரோஷம் உள்ளார். என்ன என்ன அவனுக்கு நடந்துச்சு? இதுக்கு மேல அவனோட பாடவே இல்லாது. ஏன் என்ன சொல்லிட்டா? சாப்பாடை வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லாம இருக்கிறதா நான் கேட்டேன் மனைவிட்ட போய், ஏன் நீங்க அப்படி சொல்லாம இருக்கிறீங்க? சாப்பிடுங்கன்னு சொன்னீங்கன்னா அன்பா சாப்பிடுவோம் தானே. அவனுக்கு ஒரு பதில் தந்தான், நாய்க்கு முள்ள போட்டுட்டு நாயே வந்து முள்ள சூப்புன்னு சொல்லுவாங்களா? அந்த உதாரணத்தை எனக்கு சொல்லாமலே நாயை விட்டா இவனோட வாழவே வேண்டாம். புரிஞ்சவனுக்கு நான் என்ன சொன்னேன்? ஆண்மை ஒரு இப்படிலாம் ஆண்கள் இருப்பான்னு நினைப்பீங்க. அவனுக்கு வேற எதுல பிழை விட்டாலும் பரவாயில்லை, அவன் ஆண்மையை மட்டும் ஒழுங்கா ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாப்பா வாராரு, பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா அதுவே அவனை ராத்திரி 10 மணிக்கு உடைக்க வைக்கும். வீட்டுக்கு என்ன வேணும் என்ற தேவையை தேட வைக்கும். பாப்பா வாராரு, உம்மா பாப்போட நடக்கிற முறையில தான் குடும்ப பிள்ளைகள் எல்லாம் பாப்போட நடக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. இது வீட்டுல உம்மா தலைவரா பாப்பா தலைவர் பிள்ளை கேட்டோம், உம்மாட்ட கேட்போமா பாப்பாட்ட கேட்போமா? தலைமைத்துவமே தெரியலடா. உம்மா இருக்குன்னு சொல்ல பாப்பா இல்லைன்னு சொல்ல பிள்ளைகளே கன்ஃபியூஸ். யாரும் வச்சு எப்படி கேட்கிறது? நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியவர்களே. ஐரோப்பா மாதிரி அமெரிக்கா மாதிரி சீரழிவதற்கு எங்களுக்கு வழிகாட்டாமல் விட்டுவிடப்பட்டவர்கள் அல்ல நாங்கள். சிறப்பான வழிகள் காட்டப்பட்டது. அதனால பெரியவர்களே, நான் குடும்பத்தை பத்தி நிறைய பேச மாட்டேன். நான் ஒரு பாயிண்ட சொல்லதான் இந்த பேசுறேன். இன்னைக்கு நான் எதையுமே டச் பண்றதுக்கு நேரம் இல்லை. சோ நான் உங்களுக்கு ஒரு அடிப்படையை சொல்லி தர போறேன். குர்ஆன் என்ன, ஒரு சாலிஹான பெண்ணான என்ன சொல்லணும், எதை பேசிக்
இதை நாங்க தவற விட்டோம் என்பதா ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னது. இப்ப வேணும்டா திருமணம் நடத்துறது உங்க குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த இன்ஜெக்ஷன், நல்ல கதை பாடுங்கம்மா, நல்ல படம் பாடுங்கம்மா, அதுக்கப்புறம் திருமணம் முடிங்க. இயல்புல ஒரு பயம் அவங்கள மாத்தேறது. ஏன் இவ்வளவு கதையும் படத்துக்கு பிறகு ஆணும் பெண்ணும் சரி சமன் என்ற கொள்கை கொடுக்கப்பட்டாச்சு. கொள்கை கொடுக்கப்பட்டவங்களுக்கு தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ற தன்மை வராது. சில கிராமங்களுக்கு போனா அவங்க தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டதை பார்க்கிறோம், சில கிராமங்களுக்கு போனா அவங்க கட்டுப்படாம படையினதை பார்க்கிறோம். அது வளர்ப்பு. அதே மாதிரி சில ஊர் பெண்களை சொல்லுவாங்க, நான் பேர்கள் சொன்னா சரியில்லை, சில ஊர் பெண்கள் சொல்லுவாங்க பெண் ஆதிக்கம், அங்க திருமணம் முடிக்கிறவங்க நிறைய டிவோர்ஸ் பண்றாங்க, அங்க பொம்பளை தானே ஆட்சி பண்ணுவான். முஸ்லிம் ஊர்களில் எனக்கு நிறைய சொல்லுவாங்க. நான் போற நேரத்தில் அன்பார்ந்தவர்களே, சின்னத்திலிருந்து உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க. பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள் எப்படி எல்லாம் எடுத்தாங்க தெரியுமா? ஆணும் பெண்ணும் நாங்க பிரிச்சோம், பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். அவன் மாணிக்கத்தை விட புனிதம் என்றோம், அவளோட பெருமதி என்றோம். வீட்டுல ஒரு யுவதி இருந்தா நானா அல்லது வாப்பா நீங்க கூட்டி போங்க கிளாஸ் கண்டோம். பெண்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க, அந்நிய பெண் எங்க முஸ்லிம் யுவதிகளும் கேட்க ஆரம்பிச்சாங்க, ஏன் எங்களுக்கு சுதந்திரமா போயிடாதா, எங்களுக்கு சுதந்திரமா போயிடாதா, எல்லாரும் போறாங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் நானா, எங்களுக்கு மட்டும் ஏன் வாப்பா? ஒரு மாணிக்க கல்ல சும்மா கையில கொடுத்து கழுப்ப மாட்டாங்க, அதை பொத்தி அழகுபடுத்தி அது பாதுகாத்து அதுக்கு பாதுகாப்பு போட்டு தான் அனுப்புவாங்க. அந்த பாதுகாப்பை ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கு தர அதை புரியாத நிலைமையில் அதை தூக்கி வீசிவிட்டு எங்களுக்கு வேணாம் என்று சீரழிய தயாரானால் குத்தம் யாருடைய? தாய்மார்களே, யாருடைய குத்தம்? இன்னைக்கு வளர்ற பிள்ளைகள் என்ன கேட்கிறாங்க, எங்களுக்கு எதுக்கு நானா? சுப்ஹானல்லாஹ், அந்த நானுக்கு அந்த உணர்வு வருது, தங்கச்சி பாதுகாக்கணுமே, வாப்பாக்கு அந்த உணர்வு வருது, இல்லைய மகளை பாதுகாக்கணுமே, போய் நிற்கிறாங்க, கூட்டி வர்றாங்க. இவ்வளவு பாதுகாப்பு அமெரிக்கா கொடுக்கலமா? ஹியூமன் ரைட்ஸ் என்று வாய்க்கிலேயே பேசினார்கள். பெண்களுக்கு உடுக்கிறதுக்கு கூட அவங்க சொல்லிக் கொடுக்கல. அதனால புரிந்து கொண்டு இந்த கொள்கை வேணாம் என்று இருந்தா, சாலியான பெண்ணை உருவாக்கக்கூடிய இந்த கொள்கை வேணாம் என்று தூக்கினா சீரழிவை கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க, கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க. சொல்லுவாங்க பக்கிங்ஹாம் மாளிகையில, அதாவது எலிசபெத் மகாராணி மாளிகையில போய் அந்த அரச பரம்பரைக்கு பெண்களுக்கு ஏழுமணி ஒரு ஆணை கை கொடுக்க சொல்லுவாங்க, கை கொடுக்க மாட்டாங்க. ராயல் ஃபேமிலி நாங்க உங்களுக்கு கை தருவோம், நாங்க ராயல் ஃபேமிலி கை தர இயலாது. ஏன்? ராயல் ஃபேமிலி இருந்தா ஆண் பெண்ணோட கை கொடுக்க மாட்டாங்களா? ராயல் ஃபேமிலி கையை பிடிக்கலாம். எங்க எல்லா பொம்பளையும் ராயல் ஃபேமிலி தான், யார் கணவனை தவிர வேற யாரும் கை கொடுக்க மாட்டாங்க. அந்த சுயகௌரவத்தோட வளர்க்கப்படுது. ஆனா அண்ணியவங்க எப்படி பேசுவாங்க, அதுவும் இயலாதா, அந்த அளவுக்கு அடைச்சாச்சா, ஓ புள்ள கிடைக்கிற மெஷினா, எதையெல்லாம் நல்லதோ அதையெல்லாம் திட்ட நேரம். எங்க பிள்ளைகள் பல்கலைக்கழகம் பேசி போயிட்டு வந்து, பாடசாலைகளுக்கு போயிட்டு வந்து, ஆமா நாங்க என்ன வேணும், புள்ள கிடைக்கிற மெஷினா, எங்களுக்கு என்ன இதுக்கெல்லாம் சுதந்திரம் இல்லையா, எங்களுக்கு விதவிதமா உடுக்க இயலாதா? யார் சொல்லிக் கொடுத்தது பெரியவங்களே? படமும் கதையும். ஆணாதிக்கம், பெண் ஆணாதிக்கம் என்றாங்க. ஆண் என்பது தலைமைத்துவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உண்மையா கேட்கிறேன், 4 ஆம்பளை பெரிய தாடியோட உங்க வீட்டு பக்கத்துல வர்ற நேரம் உங்களுக்கு என்ன உணர்வு வரும்? ஆம்பளையில் வர்றாங்க, கொஞ்சம் உள்ள போயிருவோமா, இயல்புலே உங்களுக்கு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிங்கத்தை பார்க்கிற நேரம் உங்களுக்குள்ள ஒரு அச்ச உணர்வு வரும். ஜூக்குபை சிங்கம் சொல்ற நேரம் சிங்கம், பக்கத்தில் இருக்கிற பெண் சிங்கத்தை பார்த்தது வராது. அதுவும் சிங்கம் மாதிரிதான், தாடி இல்ல இருக்கு, அதே பயம் உங்களுக்கு வராது. ஏப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய 19வது ஜனாதிபதி 50 ரணில் விக்ரமசிங்க மாதிரி தோத்த ஒரு ஆள், தோத்து எப்படி வந்துட்டான், தாடியை காட்டி இதுதான் என்னை ஜனாதிபதி ஆக்கிச்சு என்று சொன்னார் 19வது அமெரிக்கன் ஜனாதிபதி ஏப்ரஹாம் லிங்கன். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், என்ன செஞ்சாங்க தெரியுமா? அடுத்தது அமெரிக்கர்கள் தாடியை எடுத்துருங்கப்பா, கெஜெட் எடுத்து போட்டுருங்க, எடுத்து போட்ட இப்ப பொம்பளை தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். நீங்களும் என்ன மாதிரியே தானே அப்படின்ற பெண்ணுக்கு வராத ஆணுக்கு வருகிற ஒரு ரோமம், அதை எடுத்து போட்டு பெண் மாதிரி ஆக்கினாங்க. புரியுதா என்ன சைக்காலஜி நடக்குதா? ஏன் உலகத்தில் இவ்வளவு டிவோர்ஸ் நடக்குதா? ஒரு ஆம்பளை அல்லாஹ் சொல்றான், உங்களை சிறப்பித்திருக்கிறோம். ஊர்ல ஒரு சேவல் இருக்குது, குக்குரு கும்முன்னு கத்தும், அது செவ விரிக்கும், இந்த மாதிரி கெஜெட் தொங்கும், பின்னாடி 4 வால் தொங்கும், அது சேவல். 100 கோழி சேர்ந்தாலும் சேவல் ஆக முடியுமா? 100 கோழி கக்க 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 கத்தும். நான் திட்டல பெண்களுக்கு, புரியுறதுக்கு சொல்றேன், யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க. அதான் பெண் அழகு, இதான் ஆண் அழகு. சோ பெண்ணுக்கு வேற அழகு இருக்கு, ஆணுக்கு வேற அழகு. ஒரு பேச்சுக்கு சொல்லு. சோ இந்த சேவலை பிடிச்சி எல்லா கெஜெட்டும் எடுத்து வலிச்சு போட்டு, சேவல் நீங்க தான் கோழிகளுக்கு எல்லாம் தலைவர்னா, ஒரு கோழி கூட தலைவா பார்க்காது. என்ன நடக்கிற ஒரு சேவல், இதை எடுத்து அதையும் எடுத்து போட்டு சவுண்ட் மட்டும் போடாதே. இந்த கெஜெட்டோட இருந்தாலும் கம்பீரம் வரும். வீட்டுக்குள்ள தகப்பன் வர நேரம் ராஜ மரியாதை இருக்கணும். படம் பார்த்து உங்களுக்கு புரியாது. ஆண் ஆதிக்கத்தை பேசிட்டு போறாரு. ரசூலுல்லாஹ் பேசினார்கள். ஒரு தோழர் வந்தா, யா ரசூலுல்லாஹ், யா நபி அல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய தூதரே, ஷாமுக்கு போனேன் யா ரசூலல்லாஹ், சிரியாவுக்கு போனேன் யா ரசூலல்லாஹ், அங்க பார்க்கிறேன் மன்னர்மார்களுடைய காலில் விழுகிறார்கள், மன்னர்மாருடைய கால்கள் எல்லாம் விழுகிறார்கள் யா ரசூலல்லாஹ். எனக்குள்ள ஒரு உணர்வு யா ரசூலல்லாஹ், யாருடைய காலில் யாரெல்லாம் விழுகிறார்கள்? இந்த உலகத்தில் ஒருவர் காலில் விழுவதாக இருந்தால் அதை நீங்கள் தான் அருகதை யா ரசூலல்லாஹ். அப்படிப்பட்டவர் ஒரே ஒரு வாட்டி உங்க காலில் விழுவதற்கு எனக்கு ஒரு அனுமதி யா ரசூலல்லாஹ். அவர் என்ன உணர்வோட பேசினா பாருங்க, சும்மா வந்து கேட்கல, விழணுமே அப்படி கேட்கல. அவருடைய கல்வில கண்ணுல அந்த உணர்வு, எவனுக்கு எவன் விழுகிறது, யாருக்கு யாரு விழுகிறது, யாருக்கு யாரு சீட் கொடுக்கிறது, யாருக்கு யாரு வெள்ளப்பட போறது, இதெல்லாம் பார்த்துட்டு யாரும் சொல்லலாம் உங்க காலில் நான் விழணும் யாரும் சொல்லலாம். பெருமான் சொன்னாங்க, அப்படி காலில் விழுவதாக இருந்தால் மனைவியுடைய கணவனுடைய காலில் ஒரு மனைவிக்கு நான் விழ சொல்லுவேன், ஆனால் அல்லாஹ் அனுமதிக்கவில்லை. விழுவதாக இருந்தால் மனைவி கணவனின் காலில் விழணும் என்றார். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். விழக்கூடாது. எந்த இடத்தில் ஆணை கொண்டு வந்து வைத்தார்கள் அல்லாஹ் அப்படின்னு குடும்பத்தை உடைக்கணுமா? உங்க குழந்தை கதையை பார்க்க சொல்லுங்க, நிறைய பாருங்க. அமர்கலமா எம்மாத்தகமையில நம்பவன் கல்யாணம் எடுக்க மட்டும் போகல, அமர்கலமா எடுங்க. 10வது நாள் கண்ணத்துல கை வச்சு இப்படியே பாருங்க. ஏன் போட்டு கொடுத்த சஜஷன் என்ன தெரியுமா? மாப்பிள்ளைக்கு கட்டுப்பட தேவையில்லை, நீங்க சொல்லிக் கொடுக்கலாமா? குடும்ப நடத்துறத பத்தி நீங்க சொல்லிக் கொடுக்கல, படமும் கதையும் நாடகமும் சொல்லிக் கொடுத்துச்சு. நீங்க பார்த்தது குடும்ப கதை, அதுக்குள்ள நடந்ததை எல்லாம் சமத்துவம். சமத்துவம் என்ற கொள்கை அமெரிக்காவில் இப்ப பறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் சமத்துவம் என்ற கொள்கையோட தான் பறக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ. அவங்க ஒன்றை பிரிச்சு வச்சிருக்கிறாங்க, ஆண் பெண் என்று நாங்க பிரிச்சு வச்சிருப்போம் இல்லையா? பாதுகாப்பு, பாதுகாப்பு, பெண்ணுக்கு பாதுகாப்பு. அவங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றில் பிரிச்சாங்க. எனக்கு கேள்வி வேண்டாம், இந்த சபையில் உள்ள ஒரு ஆள் சொல்லி பார்ப்போம், எதுல அவங்க பிரிச்சாங்க? அந்த ஆணையும் பெண்ணை எதுல பிரிச்சு வச்சிருப்பாங்க? அவங்க பிரிக்கிறாங்க, இந்த நாட்டிலையும் பிரிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க ஆண்கள் வேற பெண்கள் வேற பிரிக்கிறோம் தானே, வயானுக்கு அப்படி பிரிக்கிறோம். என்ன தப்பா வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறோம் அல்லா சட்டத்தில். அவங்க பிரிச்சிருக்கிறாங்க, எதில் பிரிச்சிருக்கிறாங்க? மிச்சம் யோசிக்காதீங்க, பப்ளிக் டாய்லெட்ல பிரிச்சிருக்கிறாங்க. ஆண் டாய்லெட், பெண் டாய்லெட், எல்லா இடத்துக்கும் போவோம். ஜென்ஸ் டாய்லெட், லேடிஸ் டாய்லெட். ஏன் அதை மட்டும் பிரிச்சு வச்சிருக்கீங்க? விபரீதம் நடந்துரும் நினைக்கிறாங்க. நாங்க துனியாவே அது மாதிரி தான் பார்க்கிறோம். எந்த மூலையிலும் விபரீதம் நடக்கலாம், நீங்க டாய்லெட்டை மட்டும் நினைக்கிறீங்க. அதான் ஒரு டாய்லெட் மூலம் இருக்கு. அல்லாஹ் வழிகாட்டாவிட்டால் 50,000 புத்தகங்கள் வாசித்தாலும், பெரும் PhD முடித்தாலும் அல்லாஹ் உங்க பிள்ளை சாலியான பிள்ளை மாறாது. இந்த படிப்புக்கு மாற்ற முடியுமா இருந்தால் பல்கலைக்கழகத்தில் நுழைந்த யுவதிகள் எல்லாம் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டார்கள். அவர்கள் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அவர்கள் ஒழுக்கமானவர்கள், பாடசாலையில் 1வது 2வது 3வது எடுத்தவர்கள், கற்பரை சிம்பிளாக கொடுத்தார்கள். மெடிக்கல் ஃபேக்கல்டியில ஆக சின்ன ரகை ரேக் பண்ணுவாங்க. பல்கலைக்கழகத்தில் போனா ஆக சின்ன ரகிங்க சொல்லட்டுமா? மெடிக்கல் ஃபேக்கல்டி சில ரகிங்க நான் பேசுற பெண்கள் அவ்வளவு மோசம். சரியா? இப்ப சொல்ற கேளுங்க, மெடிக்கல் ஃபேக்கல்டி டாக்டர் ஆகுறவங்க மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு என்டர் ஆனா ரகிங் இப்படி டேபிள் போட்டிருப்பாங்க, அதுல சீனியர் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க, ஜூனியர்ஸ் வந்திருப்பாங்க, புதிய ஆட்கள். ஒரு ஆம்பளை இப்ப வந்த யுவதிய, புதிய யுவதி ஜூனியரை கை பிடிச்சிட்டு, நான் இவதான் என் பொண்டாட்டி, நான் மாப்பிள்ளை, மெடிக்கல் ஃபேக்கல்டில டாக்டர் ஆகிறவங்க. சுப்ஹானல்லாஹ். ஷைத்தான் காலையில எழுந்திருந்து ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு ஒரு எதிரி நிக்கிறான், சுட்பாடு பார்க்கிறான், கண்ணை வச்சுட்டே இருக்கிறான், எப்பயும் ஃபயர் பண்ணுவான். எவ்வளவு ஜாக்கிரதையா நடப்பீங்க. இன்னவுலக்கும் அதுவும் முபீன் ஃபத்தஹதுஹு அதுவா, இன்னவுலக்கும் அதுவும் முபீன். அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி, அவனை எதிரியாக எடுங்க. தாய்மார்களே, எதிரியா பாத்தீங்களா? எதிரி எடுத்தீங்களா? எங்க போச்சு? ஷைத்தானுக்கு ஆக டேஸ்ட் எது தெரியுமா? ஷைத்தான் சிம்மாசனத்தை கடவுளை வச்சிருப்பான். ஓ, இப்ளீஸ் நிற்பான். இப்ளீஸ் தான் தலைவன். ஷைத்தான்கள் வருவாங்க, இப்ளீஸ் அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், நல்லா அப்படின்னா செஞ்சியா, பிரிச்சியா, அடிச்சியா, உதச்சியா, ஒருத்தன் வருவான். இப்ளீஸ் என்ன செஞ்ச தெரியுமா? குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க. கணவன் மனைவி 2 பேரும் பிரிச்சுட்டாங்க. நீ அம்மாந்த இங்க வா, நீதான் எனக்கு பக்கத்தில் இருக்க வேண்டியா. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஷைத்தான் வந்து பார்க்கிறான், உங்க குடும்பத்துக்குள்ள போறான். எதுக்கு தெரியுமா? பிரிக்க பார்க்கிறான், பிரிக்க பார்க்கிறான், பிரிக்க பார்க்கிறான். ஃபத்தஹதுஹு அதுவா. என்னை உங்களை படைத்த ரப் இரக்கமா சொல்றான், அவனை எதிரியாக எடுங்க. இன்னவுலக்கும் அதுவும் முபீன். அவன் உங்களுக்கு பகிரங்க எதிரி என்றான். பெரியவர்களே, அது அமெரிக்காவுக்கு தெரியாது, அது யாருக்கு தெரியாது. நான் ஒன்றை சொல்றேன், இந்த பட்ட படிப்புகளால் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய பெருமதியை சொல்லிக் கொடுக்க முடியுமா இருந்தால் பல்கலைக்கழகத்தில் இத்தனை பேரும் விபச்சாரத்தில் ஈடுபட மாட்டாங்க. உங்க பிள்ளைகள் உங்க கண்ணு முன்னாடி வந்துமா, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன்டா, அது உங்களுக்கு அன்றைக்கு பெருநாளா, சந்தோஷமான நாளா? நான் இல்லை. அல்ல என்னையும் உங்களை பாதுகாக்கட்டும். எங்க பிள்ளைகள் சொல்லாம இருக்கு. ஒரு பெரியவர் வந்தார், எங்க பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார். உண்மையை நான் ஷாக் ஆயிட்டேன். என்ன நிறைய சொத்து கூடியவர், அல்ஹம்துலில்லாஹ்
அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், அவருக்கு கொடுத்திருக்கிறான். சொல்றாரு நாங்க அந்த காணி அதெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறோம், இதெல்லாம் தந்திருக்கிறோம், அல்லாஹ் தந்தான். எங்க பிள்ளைங்க நாங்க உப்பையும் சோறு சாப்பிட்டவங்க, எங்க பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இல்லைடா. வல்லாஹி நான் சொல்ல இல்லை, எங்க பிள்ளைக்கு தான் பிரச்சனை கூட. எல்லாத்தையும் கொடுப்போம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எங்க பிள்ளைகளை சொர்க்கவாசிகளாக மாற்று, எங்க சந்ததிகளுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும். அல்லாஹ் அங்கிருந்து சந்திக்கிற பாக்கியத்தை தரணும். அல்லாஹ் எங்களையும் சொர்க்கவாசிகளாக மாற்றணும். ரப்பல் இஸ்ஸத் அதை அங்கீகரிக்கணும். அல்லாஹ் அப்படி நல்லடியார்களை இப்படி திரும்பினா ஜினா விபச்சாரம், எங்க பிள்ளைகளை நம்ம விட்டுட்டு போற துனியா எப்படிப்பட்ட துனியா, இப்படி திரும்பினா விபச்சாரம், பின்னாடி திரும்பினா விபச்சாரம். சொர்க்கத்துக்கு சொர்க்கம் சொர்க்கம் ஜன்னா 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 அழைக்கப்படுவதற்கு விட ஜினா 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 அழைக்கப்படுவது கூட. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமரகலமான குடும்பத்தை அல்லாஹ் உலகத்தில் தந்தான், ஜன்னாவிலே தர வேண்டும். அந்த நீரோடைகளுக்கு பக்கத்தில் பிள்ளைகளோடு செல்வங்களோடு மறுபடி கொஞ்சம் பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஆல யாசுன் ஃபில் ஜன்னா, யாசுடைய குடும்பம் சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டது என்றால் அல்லாஹ்வுடைய பார்த்து ரசூலுல்லாஹ், யாசுடைய குடும்பம் சொர்க்கத்துக்கு படைக்கப்பட்டது, சொர்க்கத்தில் குடும்பமாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன சொத்து என்ன செல்வம், பல்கலைக்கழகம் வரைக்கும் அனுப்பின பெரியவர்களே, உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள்? சர்வ சாதாரணம் ஆண் பெண்ணை தொடுவது. சுப்ஹானல்லாஹ். இந்த படிப்பவர்களின் மனிதர்களாக மாற்றி இருந்தால் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்கள் நீங்கள் மனித புனிதர்களை பார்த்திருப்பீர்கள். ஒரு காலம் இல்லை, ஒரு காலம் இல்லை. இந்த படிப்பவர்களின் மனித புனிதர்களாக மாற்றால் அவர்களுக்கு கல்வியை கொடுக்கும், சில விஷயங்களை செய்வதற்கு கொடுக்கும், அவர்களுக்கு சில அறிவுகளை கொடுக்கும். ஆனால் குர்ஆன் உலூமுல் குர்ஆன், குர்ஆன் மட்டும் ஒரு மனிதனை உருவாக்கு, ஒரு மனிதனை உருவாக்கு. அதனால சொல்றேன், தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். சாலிகான பெண், சாலிகான பெண் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே யார்? உங்கள்கிட்ட கேட்கிறேன். 24வது அத்தியாயம் 58வது வருஷம் வீட்டுக்கு போய் பெறட்டுங்க. ஒரு பெண், அடுத்த கண்டிஷன், 8 மணி இஷா முடிஞ்ச பிறகு உங்க வேலை என்ன? உங்க வேலை என்ன? நீங்க தூங்க போகணும். தனியே இல்லை, திருமணம் முடிச்சு. சில விஷயங்கள் நான் பேசுறதுக்கு வெட்கப்பட மாட்டேன். ரசூலுல்லாஹ் எதை பேச வெட்கப்படவில்லை அதை பேச நான் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டேன். நீங்க சாலிகான பெண்ணா மாறணுமா இருந்தா இந்த நிமிஷம் தொடக்கம் திருமணம் முடிக்காத யுவதிகள் இருக்கலாம், திருமணம் முடிச்ச பெரியவங்க இருக்கலாம், எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், கவனமா கேளுங்க. இஸ்லாம் எங்களுக்கு வாழ சொல்லி தந்த ஒரு விதம் இருக்குது, அமெரிக்கா சொல்லி தர ஒரு விதம் இருக்குது. பாதல் இஷா, இஷாவுக்கு பிறகு வீணான பேச்சு கிளம்பில்லை. கணவன் வீட்டுக்கு வந்துடணும், மனைவி வீட்டில் இருக்கணும். இப்ப என்ன செய்யணும்? சூரா 24 சூரத்து நூர் 58 கொஞ்சம் பெறட்டுங்க. உங்க குழந்தை வர்றா, புள்ள வந்தா உங்கள்ட்ட அனுமதி கேட்கணும். என்ன? இஷாவுக்கு பிறகு உங்க குழந்தை உங்கள்ட்ட வந்தா என்ன கேட்கணும்? உங்கள்ட்ட அனுமதி கேட்கணும். எப்படி கேட்கணும்? உம்மா அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள்ட்ட அனுமதி. எதுக்கு அனுமதி கேட்கலாம் குழந்தைகள்? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அந்த நேரத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, லியஸ்தஅதின்கும் அனுமதி கேட்கட்டும், அல்லதீன மலக்கத் ஐமானுக்கும் வல்லதீன லம் யப்லுகுல் ஹுல்ம. நீங்க வளர்க்கிற சொந்தமாக்கப்பட்டவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த காலத்துல இருந்தாங்க வளர்க்கிற, அதை விட்டுருங்களேன். வயதுக்கு வராத பிள்ளைகள், வயதுக்கு வந்த பிள்ளைகள் இல்ல, அது ஆட்டோமேட்டிக் அனுமதி கேட்பாங்க. வயதுக்கு வராத பிள்ளை உங்கள்கிட்ட வந்த சலாச மர்ரா 3 தடவைகள் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இஷாவுக்கு பிறகு உம்மா திரைக்கு பின்னாடி. இதான் இஸ்லாமிய சட்டம். குர்ஆன்ல ஒரு ஆயத்தை நீங்கள் போட்டு மிதிச்சால் உங்க குடும்பம் அமரகணமா நிக்காது. திரைக்கு பின்னாடி மின் கபலி ஸலவாத்தில் ஃபஜ்ர் வ ஹீன ததஊன தியாபக்கும் மின் அத்-தஹீரத்தி வ மின் பஅதி தலவாத்தில் இஷா. என்னது? இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு துஹருடைய நேரத்தில் நீங்கள் எடிஷனல் ஆடைகளை களைந்து இருக்கக்கூடிய நேரம் என்கிறான் அல்லாஹ். இஷாவுக்கு பிறகு அப்படி அல்லாஹ் சொல்லல. கவனமா குர்ஆனை பாருங்க. துஹரை எப்படி சொல்றான்? அதாவது மின் கபலி ஸலவாத்தில் ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி. ஃபஜ்ர் தொழுகை வரும் பாருங்க, அதுக்கு முன்னாடி உங்க குழந்தை எழுப்பினாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள்ட்ட அனுமதி கேட்கணும். இது சைக்காலஜிக்கு தெரியாது, இந்த டிசிஷன் அவங்களுக்கு தெரியாது. சின்னது வயதுக்கு வராது 7 வயசு புள்ள, அது எதுக்கு கேட்கணும்? அது எதுக்கு கேட்கணும் கேட்பாங்க. சலாத் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொன்னானா? இல்ல. துஹர் தொழுகை பாருங்க, வஹீன தபஊன தியாபக்கும் மின் அல்-ظஹீரா. துஹருடைய நேரம், மதிய வேளை, நீங்கள் உங்களுடைய எடிஷனல் ஆடைகளை களைந்திருக்கிற நேரம் அப்படின்னா அப்பையும் உங்க குழந்தை திடீர்னு உங்களை வரையலாம். ومن بعد تلوات العشاء, இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ثلاث அவுராத், பெண்களே உங்களுக்கு 3 அவுராத்கள் இருக்கிறது. இது நேரத்தில் அவுராத். நீங்க உடுக்க வேண்டிய Dress இருக்குது,
காலம் நேரத்திலே உங்களுக்கு சில அவுராத்துகள் இருக்கு. யாரு? அந்நியானி இல்ல, உங்க வீட்டுல வயதுக்கு வராத பிள்ளைகள் நம்ம முன்னாடி வர நேரம். ஏன் இது? ஏன் இது? பெரியவர்களே, இஷாவுக்கு பிறகு இன்றைக்கு திருமண வாழ்க்கையில் சாலிஹான பெண் யார்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பெண் தன் கணவனுக்காக வேண்டி தயாராகணும். சாலிஹான பெண் வீட்டுக்கு வர நேரம் தயாராகணும். மேக்சிமம் எவ்வளவு எல்லாம் உங்களுக்கு அழகா மேக்கப் பண்ணணும், எல்லாம் மேக்கப் போட ரெடி ஆகணும். நீங்க யாருக்கு? உங்க கணவருக்கு. நானா சொல்லல, பள்ளிவாசல தலைவர் வந்து மைக்க பிடிச்சு சொல்லுவாரா, பெண்களே மாப்பிள்ள மாதிரி வீட்டுக்கு வருவாங்க ரெடி ஆகணும். சிரிப்பாங்க. ஏன் சிரிப்பாங்க? வெக்கமா இல்ல தலைவருக்கு சொல்ல? எதுக்கு எங்களுக்கு வெக்கம் இல்லை தெரியுமா? குடும்பத்தோட உட்கார்ந்து படம் பார்க்க வெக்க இல்லை, குடும்பத்தோட உட்கார்ந்து ஜினாக்குரிய நாடகம் போது அதை பார்க்க வெக்க இல்லை. ஒரு பள்ளிவாசல் தலைவர் அறிவிச்சாங்க, பெண்களே நீங்க எல்லாம் மேக்கப் பண்ணி ரெடியா இருங்க, மாப்பிள்ள மாதிரி பயம் முடிச்சு வருவாங்க. இதுக்கு வெக்கம் பண்ண செய்தான் உங்களை வேலைக்கு கொண்டு போயிட்டு ரசூலுல்லாஹ் ஜிஹாது முடிச்சு வர்றாங்க. பெண்களுக்கு ஆள் அனுப்பி சொல்றாங்க, உங்க மாப்பிள்ளமார்கள் கலை போட வருகிறாங்க, பெண்களை தயார்படுத்திக் கொள்வீங்க, தயாராகுங்க. ஏன்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்கச்சக்கமான பெண்கள் எக்கச்சக்கமானவர்கள் சீரழிகிறாங்க. ஏன் சீரழிங்க தெரியுமா? ஒரு பெண் ஒரு வகுப்பு முடிஞ்ச உடனே வந்து அழுது என்ன சொல்றா, எங்க மாப்பிளைக்கு எனக்கு 3 பிள்ளை, எங்க மாப்பிளைக்கு நிறைய தொடர்பு, குடும்பத்தை வாழணும் எல்லாம் செய்யணும் என்பதற்காக நானா போய் போய் பேசி 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 ஒவ்வொன்றா உடைச்சு போட்டேன், அழுது பார்த்தேன், எங்களுக்கு வாழ விடுங்கன்னு கெஞ்சினேன். ஓகே, கடைசியா ஒரு அந்நிய மத பெண்ணோட உருவச்சிட்டார். அவர்கிட்ட போய் நிறைய பேசி பார்த்துட்டு அவ விடுறதாவும் இல்லை, இவர் விடுறதாவும் இல்லை. சின்ன சின்ன பிள்ளைகள் எனக்கு, அதுல ஒரு பிள்ளை ஆக சின்ன குழந்தை. ஒரு நாள் ஐசியூல திடீரென்று கடுமையான வருத்தம், வார்டில் இந்த ஐசியூக்கு போயிட்டாங்க. அன்றைக்கு வந்தாரு, நான் கையை பிடிச்ச அழுதேன், திரும்ப வாழ்வுமே எனக்காக இல்லாட்டின் பிள்ளைகளுக்கு வாப்பாவா இருக்கேன், அடிக்கொருமா வாப்பா வாப்பான்னு கேட்கிற நேரம் நான் அழுதேன். அவர் ஃபத்வா கேட்க வந்திருந்தேன். இத்தனையெல்லாம் சொன்ன என்னாலே தாங்க முடியல, அவளுக்கு உணர்வா அத்தனையும் சொன்னான். ஐசியூல குழந்தை இருக்குது, கையை பிடிச்சி தேம்பி அழுகிறேன். பிள்ளையும் மூத்தாகிட்டு ஜனாசாவுக்கு வந்தாரு, குழந்தையும் போச்சு, 2 பிள்ளைகள். ஒரு நாள் எஸ்எம்எஸ் போடுறாரு, பிள்ளைகளை பார்க்கணும், எங்க பார்க்கணும், எப்படி பார்க்கணும், ஒன்றும் இல்லை, இன்னும் டிவோர்ஸ் இல்லை, நான் இவரோட சேர்ந்து வாழணுமா, எல்லாம் என்ன குற்றம் பிடிப்பானா அப்படின்னு ஒரு பெண் கேட்க. பெரியவங்களே, நான் என்ன சொல்ல வரேன்டா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த சமான் பயங்கரமானது. ஒரு ஆண் வெளியே போற நேரம் நிறைய பெண்கள் அலங்கோலமாக உடுத்து அவள் அழகுகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆணுடைய மயக்கத்துல வீட்டிலோட குடும்பத்தை மறந்து அந்த பெண்ணு பின்னாடி போகாம இருக்கணுமா இருந்தா, ஒவ்வொரு ஆணுக்கு ஒரு பெண்ணை அல்லாஹ் கொடுத்தார். வெளியில் போற நேரம் நீங்க மறைச்சு போகணும். உங்க வீட்டுல உங்களுக்கு ஹலாலான கணவன் மனைவி வேண்டாம், அந்த கணவன் உங்களை அழைத்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரவு நேரத்தில் கணவன் அழைத்து மனைவி பதில் கொடுக்கவில்லை என்றால் மலக்குமார்கள் லஅனத்து செய்கிறார்கள். இப்ப புரியுதா? ஏன் மலக்குமார்கள் லஅனத்து செய்கிறாங்க? அந்த ஆணுக்கு அந்த உணர்வை தீர்த்து கொள்ள முடியவில்லை, அந்த குழந்தைகள் நாளைக்கு வாப்பா இருந்த அனாதைகளாக மாறிடுவாங்க. அந்த உணர்வுகளை தீர்த்து கொண்டால் நாளைக்கு வேற எந்த பெண் போனாலும் கண் பார்வை தாழ்த்திக் கொள்கிற அளவுக்கு அவருடைய உடல் ரீதியான சப்போர்ட் அவருக்கு கிடைக்கும். இயல்புடைய ஒரு சோதனை, சொர்க்கத்துக்கான ஒரு சோதனை, ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கும் சோதனையாக எல்லாம் கொடுத்து வைத்திருக்கிறார். அதனால பெரியவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இல்லறம் என்பது இஸ்லாத்தில் சுன்னா, மிக அற்புதமானது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த புகையை பிடிப்பாங்க சஹாபி பெண்கள், அந்த புகையை பிடிச்சா கடுமையா மணக்கும். ரசூலுல்லாஹ் புகை பிடிக்க வேணாம்னு சொல்லாம வேற மாதிரி சொல்றாங்க, அந்த புகையை பிடிச்சவங்க எங்களோட இஷா தொழுகைக்கு வராதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். சஹாபி பெண்கள் மல்லிகைப்பூ மாதிரி போட்ட வாசனைக்குமா அந்த வஸ்கு புகையை அரபி பெண்கள் பிடிப்பாங்க. அரபி பெண்கள் மாதிரி அழகு சாதனங்கள் பயன்படுத்துறது நீங்க யாரையும் பார்க்க மாட்டீங்க. அந்த காலத்து ஹதீஸ்களை நீங்க பார்க்கலாம். இந்த அறிக்கை போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வண்ண நிற ஆடை அணியாதீங்க. மத்த காலத்துல வண்ண நிற ஆடை அணிஞ்சிருக்காங்க, அதாவது வண்ணத்தை கொஞ்சம் கம்மியாக்க, வெள்ளை உலகன்னு ரசூலுல்லாஹ் சொல்லல, வண்ண நிற ஆடைகள் அணியாதீங்க, அழகை அதாவது திரும்ப கவனத்தை திரும்பி பார்க்கிற மாதிரி இதாக்காது. அரபி பெண்கள் அவர்கள் கண்டு தலைக்கு போக நிறைய வச்சிருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், நல்ல புரிஞ்சுக்கோங்க பெரியவர்களே, தாய்மார்களே, ஒரு விஷயத்தை நல்லா புரியுங்க. அமெரிக்கா என்ன சொல்லி கொடுத்தது தெரியுமா? ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, லவ், காதல். ஆனா வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் அவங்களுக்கு என்ன டாபிக்? சைன் வைக்க முன்னாடி பல கோடிகள் அல்ல, பெருமதியே தெரியாத அந்த கருவறையை ஒரு ஆணுக்கு நீங்க பணிய வச்சுட்டு வாங்க. அவனுக்கு துரோகம் செஞ்சுட்டு ஓடி போயிருவான். அவனுக்கு அது நத்திங். இன்றைக்கு உண்டு, நாளைக்கு உண்டு, உங்களை தான் நான் நேசிப்பேன், என் உயிரை விட மேலானதுவான். அது கல்யாணம் முடிச்சு சைன் வச்ச பிறகு உசுறு விளங்குது. ஒரு வருஷத்துல கோர்ஸ்ல போய் ஏறி திருமண பந்தத்துக்கு பிறகு குடும்ப நடத்துல உங்களுக்கு வாழவே முடியாது, பிரியவங்களை பார்த்து அவ்வளவு காதலண்டா என்ன அமெரிக்கா சொல்லி கொடுத்த கொள்கை. காதலண்டா ஹை கிளாஸ் பர்ஃபியூம், ஒரு ஆணும் பெண்ணை அடிப்பாங்க, ரெஸ்டாரண்ட்ல 2 பேரும் சந்திப்பாங்க, ஹை கிளாஸ் பாபா செல்லம், அப்படியா இவங்களுக்கு இவங்க உம்மா துரோகி,
அவங்களுக்கு நம்ம வாப்பா துரோகம், ரெண்டு பேரும் உமா வாப்பாவை ஏசுவாங்க. பெத்தெடுத்து சீவி அழகாக வளர்த்தெடுத்த தாய் தகப்பனை கழுவுன்னு கழுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணணுமா, நிறைய பேசணுமா. திருமணத்துக்கு பிறகு மாப்பிள்ளைக்கு மனைவி போன் எடுத்தாலே தொல்லையா போயிடும். எத்தனை குடும்ப பிரச்சனை நான் பார்த்திருக்கேன். பிரச்சனை என்ன, அடிக்கடி தொடர்ந்து கோல் எடுத்து பேசிட்டே இருக்கிறான். இதுதான் பிரச்சனை. ஏன் என்ன, ஒரு மனிதனுடைய கல்வியில் அந்த பெண் இல்லை என்றால் பிரச்சனை ஆகும். கல்வியில் பெண் இருந்தால் பிரச்சனை வராது. அதுக்கு காரணமாக பெண்ணும் அமையக்கூடாது. நல்ல புரிஞ்சுக்கோங்க தாய்மார்கள். ரசூலுல்லாஹ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க வைக்கப்படும். நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். பனு முஸ்தலக் போர் 9 நாட்கள் பிரயாண தூரம் போருக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் ஏறத்தாழ 9 மனைவி. சமகாலத்துல 11 மனைவி இருந்தாலும் சமகாலத்துல வாழ்ந்த மனைவிமார்கள் 9. சீட்டு குலுக்கி போட்டு பாக்குறாங்க, பேர் எடுக்கல. 9 மனைவி தூக்கிட்டு எடுத்துட்டு போயிடாரு. ஆயிஷா என்ற பேர் வருது. ரசூலுல்லாஹ் போய் மக்கள் கேட்டா, உங்களுக்கு மக்கள் ரொம்ப விருப்பமானவங்க யாரு? உம்மா இல்ல, பாப்பா இல்ல, யாருமே இல்ல. பாப்பாவை கண்டது ரசூலுல்லாஹ் பெரியப்பட்ட, வேற யாருமே இல்ல. ரசூலுல்லாஹ் எடுத்து எடுப்புக்கு மிச்ச நேரம் யோசிச்சு சொல்ல மாட்டாங்க. மக்கள் என்ன நினைப்பான்னு சொல்ல மாட்டாங்க. மன்ஹபுல்லா ஷரீக யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள் உங்களுக்கு ரொம்ப விருப்பமானவங்க யார்? ஆயிஷா. ரசூலுல்லாஹ் பதில் சுப்ஹானல்லாஹ், என்னுடைய ஆயிஷா என்றாங்க ரசூலுல்லாஹ். நான் கேட்கிறேன், ஆட்டோ டிரைவருக்கும் டாக்டருக்கும் திருமணம் நடந்தா இது என்னப்பா, இவங்க ஈக்குவல் பிரிச்சிருக்க. 40 வயசுக்கும் 18 வயசுக்கு திருமணம் நடந்தா அவன் கிழவன் 40 வயசு, இந்த புள்ளி 22 வயசு, இது குடிச்சு சரி வருமா? கொஞ்சம் விளங்கணுமே. 63க்கும் 18க்கும் திருமணத்தை நான் பேசுறேன். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறது 63, ஆயிஷா நாய்க்கு 18. இந்த பிரயாண போக்குகள் ஆயிஷா நாய்க்கு 13, ரசூலுல்லாஹ் 58, ஹிஜ்ரி 6, ஹிஜ்ரி 5. அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிடுறாங்க, வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய நேசமான மனைவி. என்ன போறாங்க. போனா பெரியவர்களே எங்க போறாங்க? பனு முஸ்தலக் போருக்கு போற நேரம் ரசூலுல்லாஹ் ஹலாலா மனைவியை வச்சு கொள்வாங்க. ஹராமான உணர்வுகள் வரக்கூடாது. எப்படி மனைவியோட எப்படி உறவு வைத்தார்கள் பாருங்க. ஆயிஷா நாயை ஒன்றை காரணமாக்கினாங்க. என்ன காரணமாக்கினாங்க? அந்த போறது என்ன காரணமாக்கினாங்க? அதுல தானே அவதூறு வந்துச்சு. மாலையை காரணமாக்கினாங்க. இப்ப நம்மகிட்ட கேள்வி, அந்த போரை பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லை. நான் கேட்கிறேன், அவங்க யார் மாலை எடுத்திருந்தாங்க? அஸ்மா பின்த் அபீ பக்கர். அபூபக்கர் வந்து மகள் அஸ்மா. ஆயிஷா நாயோட சொந்த தாத்தாவா? வாப்பா சொந்த தாத்தானே. இப்படி வாப்பா உண்டு, உம்மா 2. இவங்க உம்முரும் மகன், உம்மு ஜமீல் மகன். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் 2 மனைவிமார்கள், 2 பிள்ளைகள். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அது அஸ்மா. டாக்டர் போய் கேட்கறாங்க, தாத்தா போருக்கு போறேன், நோரலியாக்கு இல்லை, மாவட்டலுக்கு இல்லை, போருக்கு போறேன், எனக்கு ஒரு மாலை வேணும். என்ன மாலை? யமன் நாட்டு முட்டாள் செய்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலையை கொடுக்குறாங்க. ஹதீஸ் பட்டுங்க. ஹிஜாபுடைய சட்டத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி எனக்கு தாய். என் தாய் சும்மா போகையாட முழுக்க மறைக்கப்பட்டோம், முழுக்க கருப்பால் மறைக்கப்பட்டு ஹவுதஜ் ஒரு பெட்டி, கருப்பு பெட்டியில அவங்க ஏறுவாங்க, அதை தூக்கி ஒட்டகத்துல வைப்பாங்க. நான் டீட்டெயிலா சொல்றதுக்கு ஹதீஸ்க்கு நேரம் இல்லை. யாருக்கும் ஒரு ஆணுக்கு கண்ணுல படையல. அவங்க சாதாரண பெண் இல்ல, தாய் மாறு. எனக்கும் உங்களுக்கும் தாய். அவங்க ஏறிட்டாங்க ஹவுதஜில் ஏறின அந்த மாலை யாருக்கு காட்டணும்? யாருக்கு மேல யாரும் பார்க்கணும்? யாருக்கும் பார்க்கணும். இப்ப நம்மகிட்ட கேட்கிற கேள்வி, அந்த மாலையை ஏன் போட்டாங்க? ஏன் போட்டாங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டு. சுப்ஹானல்லாஹ். 13 வயசு. தன் கணவனோட எவ்வளவு உணர்வு இருந்தா, அன்பு இருந்தா, பாசம் இருந்தா, கணவருக்கு ஒரு மனைவி ரெடி ஆகுவார். டாக்டர்கிட்ட போக ரெடி ஆவதே இல்லை, இன்ஜினியர்கிட்ட போக ரெடி ஆவதே இல்லை, பிரின்சிபல்கிட்ட போக ரெடி ஆவதே இல்லை. இதுதான் பாலைவனத்தில் நடந்த குடும்பம் பெரியவர்களே. அதனால் தான் ரசூலுல்லாஹ் சக்கராத்துல யாரும் உணர்வோடு இருக்க மாட்டாங்க. எந்த உணர்வும் இருக்காது சக்கராத்தில். சிக்கன் குனியா வந்தவனுக்கு மனைவி எங்கன்னு தெரியாது, பிலோ எங்கன்னு தெரியாது. பெட்ல அசந்து தூக்கம். சக்கராத் திங்கட்கிழமை மரணிக்கிற நாள் ரசூலுல்லாஹ் சக்கராத்துல நன்றி கடன் கொடுத்தார்கள். நன்றி கடன். ஒரு மனிதர் ஏலாத நேரம், என்ன சாட்சி போட்டுருங்க, என்னால உட்கார இயலாது, தலைப்பாரமா இருக்குது, என்ன சாட்சிருங்க பெட்ல. ரசூலுல்லாஹ் மனைவி மடியில உட்கார்ந்து இருந்தார். சின்ன வயசு, 18 வயசு, 63 வயசு. அவங்க இருக பிடித்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் பாத்திரத்தை கையை விட்டு முகத்தை தடவுறார். ஆயிஷா குல் சூராக்களை ஓதி ரசூலுல்லாஹ் கையால தடவுறாங்க. சுப்ஹானல்லாஹ். யாரு பேசணும்? சாலிஹான பெண்ணுன்னா யார்? சைக்காலஜி பேசுறதுக்கு யார் இருக்குது? அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகம். நீங்க சொல்றீங்களா முடிச்சு போட முடியாது என்று. 63க்கும் 18க்கும் ரசூலுல்லாஹ் மடியில் உட்கார்ந்து ஆயிஷா சொன்னாங்க, என் நெஞ்சுக்கும் என் கரத்துக்கும் என் நெஞ்சுக்கும் இடைப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய தலை இருந்தது.
என் கணவர் என் தோளில் சாய்ந்திருந்தார். சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் கடைசியாக பல்லு விளக்கினாங்க. என் சகோதரர் வர நேரம் மனைவிக்கு தெரியும் எது கணவருக்கு பிடிக்கும் என்று. நான் எடுத்து என் எச்சிலை கலந்து கொடுத்து துப்புரப்படுத்தி கொடுத்து ரசூலுல்லாஹ் மிக சிறப்பாக பல்லு விளக்கினார்கள். அல்லாஹ்வை சந்திக்க மனைவி சொல்றாங்க, நான் கேட்கிறேன், ஒரு கணவர் ஐசியூல இருக்கிற நேரம், சக்கராத்துல இருக்கிற நேரம், மனைவி மணிக்கிட்ட வந்து நான் மௌத்தான்னு நினைச்சா வல்லாஹி வல்லாஹி அவர் அந்த மனைவி எவ்வளவு நேசித்திருப்பார் பெரியவர்கள். இதுதான் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை, சாலியான வாழ்க்கை. ஒரு பெண் சாலியான பெண்ணாக மாறினால் ரப்புல் இஸ்ஸத் வழிகாட்டுவான். யுத்தத்துக்கு போற நேரம் மாலை போடணுமா? இன்னைக்கு யாருக்கு மேக்கப் நடக்குது? யாருக்கு மேக்கப்? எவ்ரிடே ஹலால். உங்க கணவர் வர நேரம் நீங்க ஒவ்வொரு நாளும் புது மனைவி, நீங்க புது பெண். இன்னொரு பெண்ணை பார்க்க முடியாத அளவுக்கு, அவர் உங்களை பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு இஸ்லாம் உங்களை ஒவ்வொரு நாளும் புது மனைவியா மாத்துது. அமெரிக்கா ரெஸ்டாரண்ட், ஹை கிளாஸ் பர்ஃபியூம், ஹை கிளாஸ் மேக்கப், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரெஸ். ரெஸ்டாரண்ட் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை முன்னாடி 10 நாளைக்கு அதே அந்த ட்ரெஸ்ஸோட இரு, நீனா அதே சாரத்தோட இரு. எவ்வளவு சீக்கிரமா டிவோர்ஸ் பண்ணீங்களோ அவ்வளவு சீக்கிரமா டிவோர்ஸ் ஆகும். சுபஹானல்லாஹ். யார் உங்களுக்கு வழிகாட்டுவது பெரியவர்களே? யார் உங்களுக்கு வழிகாட்டுவது? யார் உங்களுக்கு நீங்கள் பெருசாக இருக்கிறீர்கள்? சாலிஹான பெண்கள் என்பது விரிவான பாடம். நான் உண்மையாக நாடியது இதுவல்ல, ஒரு பாடத்திலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்துத்தான் உங்களுக்கு வர நினைச்ச ஒரு முக்கியமான சாப்டர். என்றாலும் நான் நினைக்கிறேன் ஒரு 15-10 நிமிஷம் தான் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 20 நிமிஷம் கூட எடுத்தாவது நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்லுவேன். இரண்டாவது புரிந்து கொள்ளுங்கள் பெரியவர்கள், உங்க கொள்கை வந்து ரூஹ் தொண்டக்குழி அணையும் வரைக்கும் உங்க பிள்ளைகளுக்கு இந்த படிப்பை கொடுக்க தாமதப்படுத்தாது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத்துகளை குர்ஆனை கொண்டு சிறப்பித்திருக்கிறார். கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேச்சு பெரியவர்களே. அல்லாஹ் பேசுற நேரம் இந்த உலகத்தில் யாருக்கும் பேச முடியாது. ரப்புல் ஆலமீன் பேசுகிறார். அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னார். ரசூலுல்லாஹ் அலைஹி சஹாபாக்களுக்கு பேசினார். சஹாபாக்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார், உலகம் முடியும் அளவுக்கு இது கிதாபில் இருக்காது, அதை சொல்லி சொல்லியே இருப்போம், மோதிக்கொண்டே இருப்போம். இது யார் உடையது? என்னை உங்களை படித்த ரப்புல் ஆலமீன் உடையது. இதில் இருக்கிறது குடும்பம் எப்படி நடத்தணும் என்று, ஒரு பெண் எப்படி சாலியானவர்களாக மாறணும் என்பது. அதனால சொல்கிறேன், இதுக்கு மேல நீங்க விருப்பம் வேண்டாம். அந்த கூத்தாடிகள் சைத்தாடிகளுடைய அந்த பதத்திலையும் நாடகத்திலையும் என்ன விபரீதம் ஒன்றுமே இல்லையா உங்களுக்கு? மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு பார்க்க வைங்க. உங்க பிள்ளை கை குழந்தையோட டிவோர்ஸ் என்று கேள்விப்படுற நேரம் அனுபவங்க. அதுதான் உங்களுக்கு என்னால சொல்ல முடியும் பெரியவர்கள். அல்லாஹ் உங்களுக்கு எல்லா கண்ணியமும் தர, என்னால அந்த கண்ணியத்தை பாதுகாக்க முடியல, நான் எல்லாத்தையும் கரண்டிட்டு தான் போவான்னு இருந்தா யார் அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பா? யார் அவர்களை சிறப்பி பார்த்தா அப்படின்னு யாருங்களே? நான் கேட்கிறேன், நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு ஹிஜாபோட வந்திருக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு மீன்காரர் வந்தாலும் ஹிஜாபோட தலையை முன்னாடி போகணும். உங்க வீட்டுக்கு முன்னாடி மரக்கறிக்காரர் வந்தாலும் ஹிஜாபோட போகணும். பள்ளிவாசலுக்கு மட்டுமல்ல, அதாவது பெரியவர்களுக்கு முன்னாடி வருகிற நேரத்தில் மட்டுமல்ல, ஹிஜாப் உங்களுடைய ஆயுதம். அது ஆயுதம். நீங்கள் பெருமதியானவர்கள், நீங்க தாய்குலம், அதுதான் உங்களுக்குரிய பெருமதி. இதையெல்லாம் அமெரிக்கர்களுக்கு தெரியாது. சாக்கடை வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு, எதை எப்படி மறைக்கணும் என்று தெரியாதவர்களுக்கு, பணம் மட்டுமே வாழ்க்கை நினைக்கிறவர்களுக்கு என்ன தெரியும் பெரியவர்கள்? அதனால் சொல்லிக் கொள்கிறேன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு புறம் வச்சு விட்டு நான் ஒரு சாப்டருக்கு வரேன். புரிந்துக்கோங்க, உங்க குழந்தைய எப்படி வளர்த்திருக்கிறீங்க? சாலியானவர்கள் என்ற சித்தாந்தம், இதைத்தான் அவங்க சொல்ல நினைச்சது. அதை நினைச்ச ஒரு 5 மணிக்கு சொல்லுவோம். இப்ப 5:50 ஆகிட்டு என்ன முடியுமா அதோட சுருக்கமா சொல்றேன். நல்லா கேளு. உங்க பிள்ளைங்களை ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, ஒரு இந்து பிள்ளை, ஒரு புத்தமத பிள்ளை, ஒரு நாஸ்திகன் எல்லாம் போகும். இந்த தக்குவா பள்ளிவாசல் மஸ்ஜித் தக்குவா முன்னாடி ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கிறார். அவர் படிச்சில்ல, ஸ்கூலுக்கு போகல. படிக்கணும் என்று நான் சொல்றேன், நல்லா படிக்கணும் என்றேன். ஏன்னா அப்படிப்பட்டவங்க தான் குர்ஆனை நல்லா விளங்கிக் கொள்வாங்க. ஆனா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல கேளுங்க. ஒரு ஆள் படிக்கல, பள்ளிவாசல முன்னாடி தூங்குறாரு. ஆனா நேரத்துக்கு தொலை வந்துட்டாரு. பெரிய சொத்து செல்வம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, அவர்கிட்ட முன்னாடி தூங்கி இருக்கிறாரு. தஹஜ்ஜுதுக்கு எழுப்புறாரு. அப்படி ஒரு ஆள் உங்க ஊர்ல. இன்னொரு ஆள் டாக்டர். அவர் தொழுகை பத்தி உங்களுக்கு தெரியாது, பட் டாக்டர். இந்த பிள்ளைகிட்ட போய் கேளுங்க, இந்த 2 பேரையும் காட்டி யாருக்கு வாழ தெரியுமா கேளுங்க. உங்கள்கிட்ட கேளுங்க, எதுக்கு சொல்ல தெரியுமா? சாலியான பெண் என்பது எங்கே தொடங்குது பாருங்க. வீட்டுல குழந்தைகளுக்கு என்னத்தை கொடுக்கணும்னு பாருங்க. கேளுங்க, வல்லாஹி பண்ணி சொல்லுங்க. பள்ளிவாசல் முன்னாடி நின்றவரை பார்த்து, வாழ தெரிஞ்சவர், பொழைக்க தெரிஞ்சவர் வெற்றி கண்டுட்டாரு சொல்லுவீங்களா? புள்ள டாக்டர் இப்படி வரணும், இன்ஜினியர் இப்படி வரணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டோட்டலா நாங்க படிச்சோம். இந்த உம்மத்து வித்தியாசம். மற்றவர்கள் மாறிய ஒரு கிறிஸ்தவன் இதை தானே பேசுமா?
ஒரு புத்த மதத்தோட தானே பேசுவான். ஒரு நாத்திகன் சொல்லுவான் வாழ தெரியாது. அத பாத்தீங்களா? முஸ்லிம் அப்படி பேச மாட்டோம். நாங்க என்ன சொல்லுவோம்? கொடுத்து வச்சது. எழுத தெரியாது, பரவாயில்லை, எழுத சொல்லாக்க தெரியாது. எழுதணும் பண்றேன், படிக்கணும் பண்றேன், சந்தேகம் இல்லை. அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. தொழுகிற பாக்கியம் கிடைச்சிச்சா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாழ தெரியுமா? ஃபிரௌனுக்கு வாழ தெரியுமா? யார் வாழ்க்கையில வெற்றி கண்டவர்? யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். وكنوز وجنات وعيون ومكان كريم. அல்லாஹ் சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம்ட பட்டியல் எங்க இருந்துச்சு? கையில ஒரு கைத்தடி, மேல ஒரு துண்டு. ஃபிரௌன்ட பட்டியல ரீட் பண்ணான். ஃபிரௌன்ட கையில கைத்தடியா? وكنوز புதையல்கள், وجنات தோட்டங்கள், وعيون நீரூற்றுகள், ومكان كريم சங்கையான பேலஸ். யாருக்கு வாழ தெரியும்? பிரின்ஸ் மூசா அலைஹிஸ்ஸலாம். அரண்மனையில் இருந்தவர் ஒரு கொலை செஞ்சுட்டு போறாரு. போனா அரண்மனை வாழ வாழ்ந்தவர் அங்க போய் மேல ஒரு துண்டை போட்டு கையில ஒரு கைத்தடி எடுத்து ஆடு மேய்க்கிறார். யார் வெற்றி கண்டவர்? யார் வெற்றி கண்டவர்? அல்லாஹ்வுக்கு யார் விருப்பம்? நாங்க சும்மா ரீட் பண்ணா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வாழ தெரியாதுன்னு சொல்ல போறீங்களா? ஃபிரௌனுக்கு வாழ தெரியும்னு சொல்ல போறீங்களா? ஃபிரௌன் வாழ்க்கையில் வெற்றி கண்டன்னு சொல்ல போறீங்களா? இந்த சொத்து, செல்வம், பதவி, பட்டம் எதுவுமே இந்த உலக வெற்றிக்கு காரணம் இல்லை. என் மகன் முன்னாடி வந்து பாப்பாடா இந்த டிகிரி எடுத்துருங்க, மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். வெற்றி இல்ல ராஜா, உலகத்தில் ஒரு இடத்தை அடைஞ்சிட்டேன். ஏமான வல்லாஹ் ஒரு பள்ளியில் ஒரே ஒரு ஆளை வச்சு முன்னாடி வச்சு ஒரே ஒரு கலாமுல்லா அல்லாஹ்வுடைய வஹியை விளக்கம் கொடுக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் அவர் கொடுப்பதை நான் கண்டால் வல்லாஹ் அன்றைக்கு நான் எல்லாத்தையும் விட சந்தோஷப்படுறேன். இது வெற்றி. ஒரு முஃமினை பார்க்கணும். 70 பேர் அல்சுஃபாக்கு வெளியே நின்றார்கள். வாழ தெரியாதவர்கள். அப்படியே சொல்ல போறீங்க? முற்றவெளியில வச்சது நபவியில கூரை இல்ல, முகடை இல்ல, ஒன்றும் இல்ல. வாழ தெரியாதவர்கள் பகல் சாப்பிட்ட ராத்திரி சாப்பிடுறீங்க சொல்லுவீங்களா? வெற்றியும் தோல்வியும் எங்கள்கிட்ட வித்தியாசம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல பிழை விட்டும் பெண்கள்கிட்ட பிழை நடந்ததுனால இந்த பிழை ஆண்களை தொத்திச்சு. இந்த சாலியான பெண்களா நீங்க மாறிட்டீங்கன்னு அந்த பிரச்சனை இல்லை. என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தீங்க? வீட்டுல இருந்து கணவன் மனைவி மசூரா நடக்கிற நேரம் கிறிஸ்டியன் மசூரா தூக்கி முன்னாடி வச்சுங்க. 10 லட்சம் சம்பாதிச்சா பிரச்சனை முடிச்சு. சின்ன குடும்பம் 1 கோடி சம்பாதிச்சா எல்லாமே முடிச்சு. 10 கோடி கொண்டு வாங்க, பிரச்சனையே முடிச்சு. இந்த கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வாங்க குடும்பம் நடத்துறாரு. ஆனா பாத்தீங்களா? யார் உங்களுக்கு சொல்லி தந்தது? பெண்களே, கிறிஸ்தவர். எங்களுக்கு இந்த துனியாவுல பட்ஜெட் போடவே இல்லை. ஏக்கன் பேலன்ஸ் 2 கோடி, நாளைக்கு 2 கோடி அல்லாஹ் பயனுள்ளதாக்குவான், பயன் இல்லாததாக்குவான். 10 கோடி டூரிஸ்ட் கண்டிருப்பீங்க. அவங்க முள்ளு 11 மாசமா கட்டுமே உழைப்பாங்க, ராத்திரி பாடலாமே. எதுக்கு? 1 மாசம் ஹாலிடே கொண்டாடு. அங்க போகணும், இங்க போகணும், அந்த ஸ்டால் இந்த ஸ்டால் 5 ஸ்டார் ஹோட்டல்ல 1 மாசத்துக்காக 11 மாசம் ஆட் பண்ணிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் இத்தனை பணம் சேர்த்தா பிரச்சனை முடிஞ்சிட்டா? கிட்ட போய் பார்க்கறான் 1 கோடி முடிச்சுக்கிறோம். இதை தாண்டி இன்னொன்று வந்து நிக்குது. இல்லையே, அங்கே அதை சேர்த்தா முடிஞ்ச நினைக்கிறான். அது கிட்ட போய் பார்க்கறான், குழந்தை ஐசியூல நிக்குது. ஓஹோ, அது மட்டும் முடிஞ்சா குழந்தை மட்டும் ஐசியூல பாதுகாக்கப்பட்ட என் பிரச்சனையே முடியும் நினைப்பான். வீட்டுக்கு வந்து பார்த்தா மனைவி மூத்தா இருக்கா. சின்ன சின்ன குழந்தைகள் உண்மை என்று அழுகும். உம்மா வாங்கி கொடுக்கலாம் துடிப்பான். இப்ப எங்கடா அவன் 10 கோடி, எங்கடா அவன் ஆம்பானி சொத்து? வல்லாஹி சொல்ற வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமு. அல்லாஹ் அறிந்தவர்கள் அறியாதவர்கள். தாய்மார்கள் ஒரு சாரியான பெண்ணு சின்னத்துல இருந்து எப்படி வாழணும் தெரியுமா? நீங்க மாப்பிள்ளமார்கள் டென்ஷன் கொடுத்து இத்தனை கோடி இல்ல, ஒரு ரிஸ்குன் கரீம். அல்லாஹ் சங்கையான ரிஸ்க் என் கணவன் கையில கொடுக்கணும். அது ஒரு பராட்டாவாக இருக்கலாம், ஒரு பராட்டாவாக இருக்கலாம். அதுல அல்லாஹ் பரக்கத்து வைத்திருப்பான். இதை கொள்கை. பயப்படாதீங்க. உங்க அக்கவுண்ட் பேலன்ஸ் இல்ல, நம்பிக்கை அல்லாஹ். அக்கவுண்ட் பேலன்ஸ் பார்த்து சில பேர் அமைதி பெற, மாஷா அல்லாஹ் இவ்வளவு இருக்குது, பிரச்சனை முடிஞ்சிட்டு. இந்த அக்கவுண்ட் பேலன்ஸ் அல்லாஹ் சொல்றான், வலுலி குல்லி ஹுமதத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா யஹ்சபு அன்ன மாலஹு அஃலதா. அல்லாஹ் சொல்றான், கல்லா லா யும்பதன்னஹு ஃபில் உத்தமா. அதாவது குறை சொல்லி திரியறவங்க, புறம் சொல்லி திரியறவங்களுக்கு கேடு உண்டாகட்டும். அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா, அவர்கள் சொத்துக்களை சேர்த்தார்கள், எண்ணி பார்த்தார்கள். யஹ்சபு அன்ன மாலஹு அஃலதா, இந்த சக்தி, இந்த பேங்க் பேலன்ஸ் நிரந்தரமா நினைச்சாங்க. அல்லாஹ்க்கு எவ்வளவு கோபம் வருது பாருங்க. கல்லா நெவர் ல யும்பதன்னஹு ஃபில் உத்தமா, உத்தமாவிலே தூக்கி எறியப்படுவார். ஒரு ஆளுடைய எவ்வளவு கோபம் இருந்தா கண்ணத்தை அடிப்பான், இன்னும் கோபம் தூக்கி செவுத்துல அடிப்பான். அல்லாஹ் சொன்னா உத்தமாவில தூக்கி வீசுவார். எதுக்கு? சல்லியை சேர்த்து எண்ணினதுக்கு. சல்லியை சேர்த்து எண்ணினதுக்கு மட்டுமில்ல, சல்லி தான் எல்லாமே நினைச்சது.
யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. இந்த உலகத்தில் நிரந்தரம் யாரும் நினைக்கல. ஆனா அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்து மாஷா அல்லாஹ் பிரச்சனைகளுக்கு தீர்வு இதுக்குள்ள இருக்கு. வல்லாஹி ரப்புல் ஆலமீன் ஒருவ கையில இல்லாத நேரம் அவன் ஆள் அனுப்பி பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவான். இந்த பெண்களையா வளர்த்தீங்க, சொல்லிக் கொடுத்தீங்களா? மாப்பிள்ளமார்கள் கொண்டு வர ரிஸ்க்ல திருப்தி பெருக்கன்னு சொல்லிக் கொடுத்தீங்களா? பெரியவர்களை பேசினீங்களா? எது எங்க கொள்கை? கிறிஸ்தவர்களை மாதிரி வளர்க்கிறோமே, யகூதிய மாதிரி வளர்க்கிறோமே, அந்நிய மதத்தவர் மாதிரி வளர்க்கிறோமே, எது கொள்கை? எது சக்சஸ்? குர்ஆன், கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறதுக்கு ஓதுறதுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை விட சிறப்பான எதுவுமே இல்லை. உங்க பிள்ளையுடைய ஃபங்க்ஷன் தான் ஓடி போறீங்க, அந்த பிள்ளையுடைய புக்க பாக்குறீங்க, மாஷா அல்லாஹ். அதுவும் சிலர்கள் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என் மனைவி அடிக்கடி எங்க பிள்ளைங்க மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், என் மனதுக்கு நிரப்பமான ஒரு மனைவி அல்லாஹ் தந்திருக்கிறார். என் பிள்ளைகளை மிக கவனமாக படிப்பில் கவனமாக பார்க்கிறார். ஆனா நமக்கு தெரியும் நான் படிப்பேன் எவ்வளவு அக்கறை இருப்பேன். ஆனா எங்க மனைவிக்கு நான் என்ன சொல்லுவேன்? இன்னைக்கு எவ்வளவு குர்ஆனை சொல்லிக் கொடுத்தீங்க. அவர்தான் திரும்ப கேட்டா, இவ்வளவு உலகத்துக்கு படிக்கணும் என்று சொல்றீங்களே, படிப்படி இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்களே, அவ குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறார். அது ஏன் சில நேரத்தில் சொல்லுவேன், அது ஏண்டா என் அனுபவத்தில் ஒன்று மட்டும் தெரியும், மனிதனை மனிதனாக்குவது குர்ஆன் மட்டும்தான், வேற எந்த புத்தகம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் கண்ணு முன்னாடி ஒரு ப்ரொஃபஸரை உருவாக்கலாம், மனிதனை உருவாக்க இயலாது. பெத்த தாய்மார்களை அது முதியோர் இல்லத்தில் போட்டுட்டு போற டாக்டர் உருவாக்கலாம். என்ன வேணும், எவ்வளவு வேணும், முதியோர் இல்லத்துக்கு பேமெண்ட் பண்ற ஒரு இன்ஜினியர் உருவாக்கலாம். மனிதனை உருவாக்கணும். கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் உங்க வீட்டுல ஓதப்படும், அது படிப்பிக்கப்படும். இந்த மஸ்ஜித் நீங்க பயன்படுத்துங்க. மாஷா அல்லாஹ் திறமையான மூலியமாக நினைக்கிறாங்க. கலாம் அல்லாஹ், உலூமுல் குர்ஆன், குர்ஆனை ஒழுங்கா நீங்க புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைத்த ஒரு நாளைக்கு நான் குர்ஆனை பத்தி பேசுவேன். குர்ஆன் எப்படி எங்களை மயக்கும் என்று. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வல்லாஹி சொல்கிறேன், ஒரு காலம் இருந்தது, நாங்க சின்ன பருவம், நிறைய என் ஹேபிட், என் பழக்கம், ஹாபி புக் வாசிக்கிறது. எனக்கு மற்ற எல்லாத்தையும் விட இவ்வளவு பெரிய புக் எடுத்துட்டு வரும். நான் லைப்ரரி, நானும் தம்பி போட்டி போட்டு வாசிப்போம். வாசிப்பு தான் எங்க அந்த இது இன்ட்ரெஸ்ட், அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். காலையில எடுத்தா வாசிட்டே இருப்போம். நானும் அப்படிதான், எங்க தம்பி அப்படிதான், ரெண்டு பேரும் வாசிப்போம். அதனால எக்கச்சக்கமான புத்தகங்கள் வாசிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அப்பெல்லாம் சின்னதுல குர்ஆன் ஓதினா சில நேரம் வாசி பார்த்தா புரியாது, ஒரு மாதிரி இருக்கு. ரப்புல் ஆலமீன் பலாகா, குர்ஆனுடைய நடை அல்லாஹ் என்னுடைய கல்புக்கு இறக்கிறார். அல்லாஹ் எல்லா புத்தகங்களையும் நான் சின்னத்துல கேள்விப்பட்டிருக்கேன். குர்ஆன் மாதிரி ஒன்றுமே இல்லை, குர்ஆன் மாதிரி ஒன்றுமே இல்லை, குர்ஆன் மக்களை மயக்கும், உமர் பின் கத்தாபை மயக்குச்சு. ஆனா நாங்க ஓதினோம், மயக்க இல்லையே. நவுதுபில்லா, உண்மையை சொல்லணுமே, எங்க இப்ப மயக்க காணோம், கஷ்டமா இருந்துச்சே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் இப்ப அந்த பலாகாவை தந்தானோ, நடையை தந்தானோ, ஒவ்வொரு வாவுலையும் என்ன அர்த்தம் இருக்குன்னு கண்டான். வல்லாஹ் என்னுடைய எல்லா புக்கையும் ஒரு கூடைக்கு போட்டேன். இந்த பேதம் சுப்ஹானல்லாஹ் அதை எங்களை துடிக்க துடிக்க அளவைக்கு. சுப்ஹானல்லாஹ் பெரும் பெரும் தடைவடைகளை நீக்குது. இந்த வேதம் என் கையில இருந்தால் அது பெரும் பொக்கிஷம். கலாமுல்லாஹ். உங்க ஜனாசா தூக்க முன்னாடி பெரியவர்களே, சாலிஹான பெண்ணாக மாத்தணும்னா அவருடைய மூல கரு இந்த வேதத்தில் இருக்கிறது. மஸ்ஜிதுகளை பயன்படுத்துங்கள், கொண்டு வாருங்கள், படிக்க வேண்டும் என்று உணர்வோடு கொண்டு வந்து மௌலியமார்களிடம் ஒப்படைங்க. படிக்கணும். உலூமுல் குர்ஆன், குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள், குர்ஆனை எப்படி புரிவது, குர்ஆனில் என்ன அதிசயம் இருக்குது, குர்ஆன் எப்படி பேசுது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய வஹி. சுப்ஹானல்லாஹ், அதை படித்தால் அசந்து போயிடும். அது எப்ப மொழியாக்கம் அல்ல, அவருடைய உணர்வுகள், அவருடைய அரபுகளில் உள்ள போகிறது. சுப்ஹானல்லாஹ், கல்பு பறக்குது, கண் துடிக்குது, அதை அடப்பாக்குது, கல்புகள் சாஃப்ட் ஆகுது. வல்லாஹி உலகத்தில் இப்படி ஒன்றை நான் படித்ததே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஆச்சரியமாக இந்த வேதம் பேசுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொரு தாய்மார்கள் உங்க குழந்தைகளுக்கு கொடுக்க பாருங்க, எடுக்க பாருங்க. அந்த இனிமையை வாயால் சொல்ல முடியாது. ஒரு இமாம் சொன்னார், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் இப்னு தைமியா நினைக்கிறேன், உலகத்தில் ஒரு சொர்க்கம் இருக்கிறது, அதை நுழையாமல் சிலர்கள் மரணிக்கிறார்கள், அதுதான் இந்த வேதம் என்று சொன்னார். இதை ஓதி பாருங்கள், அது ஒரு சொர்க்க பூங்காவல். அது ஒன்று. இமாம் இப்னு தைமியாட்ட நினைக்கிறேன், அஹ்மத் பின் ஹம்பல் வந்து கேட்கிறாங்க, நிம்மதி வேணும், குர்ஆன் ஓதுங்க. எனக்கு அதையில பெரிய அளவுக்கு நிம்மதி வேணும். அவர் என்ன சொன்னார், நிறைய குர்ஆன் ஓதுங்க. அவர்கள் குர்ஆன் ஜெயில இருந்துட்டு கிதாப் எழுதுற அளவுக்கு அவர் கல்புகள் ரிலாக்ஸ் இருந்துச்சு. ஜெயில உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வின் பெயரால் கிதாப் எழுதுவதற்கு அவர் கல்புகள் சந்தோஷமாக இருந்தது. இதை உணர்ந்து பாருங்க. பேசுவது அல்ல, ஒவ்வொரு சட்டத்துக்கும் நுழையுங்க. ஹிஜாப், மஹரம், அஜ்னபி ஒவ்வொன்றையும் நுழைந்து பாருங்க, நீங்க புரிவீங்க. கண்ணியப்படுத்தப்பட்ட உணர்வு உங்களுக்கு தெரியும். உங்க இறைவன் உங்களை கண்ணியப்படுத்தினார். இந்த உலக மனிதர்களால் உங்களுக்கு கண்ணியத்தை சொல்லித்தர முடியாது பெரியவர்களே. உங்க இறைவன் உங்களை கண்ணியப்படுத்துவார்.
வெளியில திரிகிறார்கள். கொழும்புல எல்லாம் பார்த்தா மனைவிமார்கள் ராத்திரி 11 மணி வரைக்கும் டிவியில், கணவன்மார்கள் 11 மணி வரைக்கும் படியில உட்கார்ந்து சட்டி. வீட்டுக்கு வர்றவங்க இப்ப கல்ல ஒரு சாதாரணமா வந்துவிடும். ராத்திரி இஷாவுக்கு பிறகு பேச்சு கிடமில்லை. அது இல்லறத்துக்குரிய நேரம். மனைவிமார்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்கிற நேரம். கணவன்மார்கள் தங்களுடைய கவலைகளை நீக்கிக் கொள்கிற நேரம். லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா. அல்லாஹ் அக்பர். ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. அல்லாஹ் சொல்றார், உங்களிலிருந்து உங்களுக்கு ஜோடியை படைத்ததில் அத்தாட்சி இருக்கிறது. லிதஸ்குனு இலைஹா, அவருடைய மன அமைதி பெறுவதற்கு. உங்க கணவர் எல்லா சுமையும் தூக்கி கொண்டு உங்களுக்கு முன்னாடி வர நேரம். லிதஸ்குனு இலைஹா, சகீனா கொடுக்கும் இடம் நீங்க. வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா, உங்களுக்குள் மவத்தா ரஹ்மாவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அல்லாஹ் இந்தியாவில் நேரம் முடிந்து விட்டது. அதனால் கவனமாக கடைசியாக ஒரே ஒரு விடயத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு முடிக்கலாம் நினைக்கிறேன். பெரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது இந்த துனியாவுடைய வாழ்க்கை அற்பமானது. இதான் கொள்கை. நான் சொல்லி தந்த விளக்கத்திற்கு சொல்ல முடியல. ஏன் நான் சக்சஸ் இல்லைன்னு டாக்டரே ஆகி தொலை கிடைக்கலன்னா அவர் தோத்துட்டாரு. ஃபிரௌனை விட சொத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாங்க போட வேண்டிய கண்ணாடி தொழுகிறாங்களா, ஒடுக்கமா இருக்கிறாங்களா, இஸ்லாமிய கொள்கையில நிற்கிறாங்களா, உங்க குழந்தைகளை சக்சஸ் ஆகிற தட்டிங்க. அதனோட ஜாயிண்ட் ஆகுறது தான் படிப்பு. கட்டாயம் படிப்பு கொடுங்க, கட்டாயம் படிப்பீங்க, கட்டாயம் கொடுங்க. அது எல்லாத்துக்கும் மேல ஒரு கீழே தடவைங்க. படிப்பிலாக மிக பெரும் படிப்பு குர்ஆனுடைய படிப்பு, ஹதீஸுடைய படிப்பு, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை படிப்பது, அதை நடைமுறைப்படுத்துவது, அதிலே வாழ்ந்து காட்டுவது. பெரியவர்களே, அதுதான் மிக முக்கியமான படிப்பு. மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி பேசுற நேரம் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் என்னோட எப்படி நடப்பாங்க, அவ யாரு, அவருடைய பண்பு குர்ஆன் என்றாங்க. நடமாடும் குர்ஆனை நீங்க பார்க்கணும்னா ரசூலுல்லாஹ்வை பாருங்கண்டா. அல்லாஹ்வுடைய தூதர் முழுக்க குர்ஆனுடைய பண்பு. குர்ஆனுடைய பண்பு என்ன தெரியுமா? ஆயிஷா சொல்றாங்க, வானா ஆஹி, நான் மாதவிடாயில இருப்பேன். ரசூலுல்லாஹ் இறைச்சை கழித்து விட்டு கழிப்பாங்க. ஆயிஷா எங்கால ஆயிஷா கழிச்சிங்கன்னு கேட்பாங்க. சுப்ஹானல்லாஹ், 18 வயசுக்கும் 63 வயசுக்கும் உள்ள வாழ்க்கையை சொல்லு. இங்கால கழிப்பாங்க. ரசூலுல்லாஹ் தண்ணி குடிச்சா, ஆயிஷா தண்ணி குடிச்சா, எங்கால ஆயிஷா தண்ணி குடிச்சிங்கன்னு கேட்பாங்க. இங்க அந்த இடத்தில் வாய் வைத்து குடிப்பாங்க. ஆயிஷா நாங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு எனக்கு மாதவிடாய் நேரம் கடுமையான வருத்தத்தில் ரசூலுல்லாஹ் என் மடியில் சாய்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவார். மற்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள், என் மடியில் சாய்ந்து கொண்டு ஓதுவார். ஒரு நாள் ஆயிஷா ஒரு பாடம் எடுக்கிறார். சொன்னாங்க, அதாவது தொட்டா அவ்வளவு முடியுமா அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சர்ச்சை. ஆயிஷா சொன்னாங்க வெக்கத்தோட, ரசூலுல்லாஹ் வுது எடுத்து விட்டு சில மனைவிமார்களை முத்தம் கொடுத்து விட்டு தொழுகைக்கு போவாங்க. படிக்கக்கூடியவர்கள் கேட்கிறாங்க, அந்த மனைவி நீங்க தானே? ஆயிஷா வெக்கத்தோடு சிரித்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்க. அதுதான் ஹலாலுடைய வாழ்க்கை. இந்த துனியாவுக்கு அந்த வாழ்க்கை தெரியாது. சாலிஹான ஒரு பெண் குர்ஆனின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு சாலிஹான ஒரு ஆண் உருவாக்கப்பட்டால் அமர்கலமான வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்க. பெரியவர்களே, கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அவர்கள் புகுந்த புந்துக்குள் நானும் நீங்களும் புகுந்தால் நாங்கள் சீரழிச்சிருவோம். எங்க கண்ணியங்கள் தூக்கப்பட்டு விடும். முஸ்லீம் என்ற உணர்வு எங்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு விடும். உலக ஆசா பாசங்கள் நாங்கள் மதிமயங்கி வருவோம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வர்றார்கள். ரசூலுல்லாஹ் ஈச்சமர் கையால் செய்யப்பட்ட கட்டிலில் எழும்புகிறார்கள். செவந்த முகம், ரசூலுல்லாஹ்வுடைய கன்னத்தில் அச்சு நிற்கிறது. உமர் பின் கத்தாப் வாயால் பேசவில்லை, கண்ணால் பேசுகிறார். ரசூலுல்லாஹ் களத்து வேண்டும் என்று சொன்னவர், ரசூலுல்லாஹ்வை கொல்லணும் என்று நினைத்தவர் அவர்தான் இப்பொழுது அவருடைய கண்கள் கலங்குது. என்ன சொன்னார்? யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் சொகுசாக வாழுகிறார்கள், இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்ட நீங்க யா ரசூலல்லாஹ் ஈச்சமர கையால் செய்யப்பட்ட கட்டில் படுத்து எழும்புற நேரம் அச்சு நிற்கிறே யா ரசூலல்லாஹ், நீங்கள் இப்படி வாழக்கூடாது யா ரசூலல்லாஹ், ஒரு பஞ்சனி மெத்த உங்களுக்கு தச்சு தருகிறேன் யா ரசூலல்லாஹ். யாரெல்லாம் எப்படி எல்லாம் தூங்குறார்கள், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், நீங்க கண்ணு முன்னாடி நிக்கிறீங்க. அந்நபி வௌலாபில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான நபி எழும்புறார். ஈச்சமர கையால் செய்யப்பட்ட கட்டிலுடைய அச்சு அவருடைய முகத்தில் நிற்குது, அவருடைய உடம்பில் இருக்குது. அவர் எளிமைக்கு மேல் எளிமையாக வாழ்ந்திருந்தார். உமர் பின் கத்தாபுடைய கண்கள் பேசுது. நாங்க எத்தனை பேரை பார்க்கிறோம், யாரெல்லாம் உலகத்தை அனுபவிக்கிறார்கள். அனுபவிக்கிறதுக்கு அருகதையானவர்கள் நீங்கள் யாரும் சொல்லலாம். இந்த துனியாவை அனுபவிப்பதற்கு அருகதையானவர்கள் நீங்கள் யாரும் சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சிரித்தார். நான் வாழ வரவில்லை, போக வந்த ஒருவர் என்றார். வல்லாஹி நாங்கள் வாழ வரவில்லை பெரியவர்களே, நாங்கள் போக வந்தவர்கள். போக வந்தவர்கள் பயணத்தை தயார்படுத்தி எங்கள் குழந்தைகளையும் சந்ததிகளையும் அந்த பயணத்துக்கு தயாராகும். கிறிஸ்தவர்கள் வேண்டுமானால், மற்றவர்கள் வேண்டுமானால் இந்த துனியாவை வாழுமிடமாக பார்க்கலாம். வல்லாஹி
எனக்கும் உங்களுக்கு இது தங்கும் இடம், போவதற்குரிய இடம் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் எங்களை கொஞ்சம், இந்த உலகத்தை படைத்தவன் எங்களை பக்கத்தில் போட்டு கொஞ்சம் அந்த நீராடுகிற இடங்களில், ஆறுகள் ஓடுகிற இடங்களில் ரசூலுல்லாஹ்வோடு இந்த சபையில் எப்படி அல்லாஹ் அமர்கலமாக என்னையும் உங்களையும் சேர்த்தாரோ அதே சபையில் அமர்கலமாக சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தோடு சிரிச்சு சிரிச்சு மகிழ்ந்து பெருமானாரோடு பேசிக்கொண்டு ஒரு நாளை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு நசீபாக்குவாராக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.